வணக்கம். என் பேரு சுரேன். டிஜிட்டல் கோச். மீண்டும் இன்னொரு வாரத்தில் நாங்கள் சந்திக்கிறோம். மண்மணி நீங்க introduce பண்ணுங்க. ஓகே, என் பேர் வந்து மணிமாறன். நானும் கம்யூனிகேஷன் கோச் அண்ட் ஆல்சோ லெக்சரர் இன் ஒன் ஆஃப் த பிரைவேட் யூனிவர்சிட்டி அண்ட் Alright. ஹெச்ஆர்சி ட்ரெயினர். யா ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி நம்ம பேச போறோம்? டூ பியூட்டிஃபுல் டாபிக்ஸ் டுடே. பத்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டாக்கிங் அபவுட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் எஸ்எம்இ, அதாவது சிறு தொழிலுக்கு வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முக்கியம் இல்லையா, இது பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெண்டாவது வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் பிசினஸஸ் யா பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது ஸோ இப்போ உள்ள நம்ம சூழ்நிலைக்கு வந்து இந்த ரெண்டு டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். எஸ் 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 ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஸோ அனைவருக்கும் அகெயின் வணக்கம். தேங்க்யூ. லைஃப்ல வந்து ஜாயின் பண்ணி பாக்குறவங்களுக்கும் ஜூம் மூலியமா வந்து பாக்குறவங்களுக்கும் தேங்க்யூ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? we will start ஓகே, இன்னைக்கு கண்டிப்பா 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 சரி. நம்ம டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பேசிக்கா என்ன சொல்றதுன்னா, ஒரு சிறு தொழில் வந்து கடந்த காலம்லாம் வந்து நம்ம வியாபாரம் செய்யற மெத்தட் வந்து நார்மல் கன்வென்ஷனல் மெத்தட்னு நம்ம சொல்லுவோம். கடை வச்சிருப்பாங்க, கடையில வந்து ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, ஆளுங்க வந்து ஜாமான் வாங்குவாங்க, புக் எழுதுவாங்க, கேஷ் ஃப்ளோ பார்ப்பாங்க, பேங்கிங் பண்ணுவாங்க. தட் இஸ் த நார்ம் ஆஃப் ஏதாவது பிசினஸ் ரன் பண்ணுறோம் பல வருஷமா இருந்தது. இப்போ முக்கியமா கோவிட் டைம்ல 2017 2018 அண்ட் எஸ்பெஷலி கோவிட் வந்து நம்ம என்ன விட்னஸ் பண்ணோம்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேக்கிங் ஓவர் பிசினஸ். அதாவது கஸ்டமர் வந்து கடைக்கு போகாம, எந்த பிசினஸ் போகாம கூட they are able to purchase. அந்த கடைகள் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ பர்ச்சேஸ் பண்ற சான்ஸ் கிடைச்சிச்சு. அவங்க போகவும் தேவையில்லை, அவங்க கேஷ் வந்து பிசிக்கல் கேஷ்லாம் கொடுக்க தேவையில்லாம இட் பிகேம் ஒரு அட்வான்டேஜா இருந்தது நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி கோவிட் டைம்ல, லாக்டவுன் டைம்ல ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்னா, இந்த சிறு தொழில்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க, கடை வச்சுட்டு மோட்டோ கடைங்க, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். வாட் ஐம் டாக்கிங் அபௌட் இஸ் ஸ்மால் பிசினஸ். சின்ன சின்ன பிசினஸ்ல வந்து இவங்களாம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமா வந்து இஸ் இட் நெசசரி ஃபார் தெம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சுரேன், எனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப இந்த டிரான்சாக்ஷன், இப்ப ஆன்லைன் பேங்கிங் இந்த மாதிரி ஆன்லைன் சிஸ்டம் வந்தது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கன்வீனியன்டான ஒரு விஷயத்தை வந்து உண்டாக்குது. அதே சமயத்துல அதுலயும் வந்து சில பிரச்சனைகள் இருக்குதான் எனக்கு தோணுது. ஆமா தானே? ஆமா ஆமா. கன்வீனியன்ஸும் இருக்கு, இன்கன்வீனியன்ஸும் இருக்கு. ரெண்டும் இருக்கு. பட் இப்போ வே பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கன்வீனியன்ஸ் தான் இட்ஸ் மோர். எஸ்பெஷலி வந்து கஸ்டமர்ஸ்க்கு கன்வீனியன்ஸ். இப்போ சரி, கொஞ்சம் காலமா நிறைய பேர் வந்து இப்போ நீங்க இப்போ ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்க கடைசியா ஏடிஎம் போயிட்டு காசு வித்ட்ரா பண்ணி பாக்கெட்ல இப்போ கடைசியா வச்சீங்க. அது அதான் அது நீ ஆக்சுவலி நல்ல கேள்விதான் இது. ஆமா இன்னைக்கு கூட காசு எடுக்கல, கேஷ் எடுக்கல. இப்ப ஆமா. வந்து அந்த ஆன்லைன் பேங்கிங் இருந்தனால சாப்பாடு காசு வந்து ஆன்லைன்ல தான் கட்டினேன். சோ அது எஸ் நான் இருக்கு. இன்னைக்கு எடுக்கணும்னு நினைச்சா ஒன்னும் எடுக்கல நானு. இன்னைக்கு ஆமா. ஒரு 2 நாள் எடுக்கல நானு. நீங்க 2 நாள் சொல்றீங்க. நான் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸா வந்து ஏடிஎம்க்கு போகாம தான் சர்வை பண்ணிட்டு. பிகாஸ் ஓகே வந்து ஓகே. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் வந்து, எக்ஸ்கியூஸ் மீ சாரி, இப்போ நான் தங்குறது வந்து ஈப்போல வந்து இஸ் கன்சிடர் ஒரு பிக் சிட்டி. யா யா. ஒரு பெரிய பெரிய ஊருன்னு சொல்லலாம். ஆக்சுவலி வந்து நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் இப்போ கியூஆர் பேமெண்ட், கார்டு பேமெண்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கவர்மெண்ட் கூட கம்பல்சரி ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயம். யூ ஹேவ் டு அக்செப்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து டு ரிடியூஸ் கேஷ் ஃப்ளோ among among customers. ஷாலினி நாகேந்திரன் சொன்னாங்க, மீ டூ ஆயுசோ அவங்களும் எடுக்கல போல காசுலாம். நீங்க எத்தனை நாளா எடுக்கல ஷாலினி? ஆமா ஆமா அதான். நீங்க எத்தனை நாள் ஆச்சு எடுத்து காசு? சோ ஈஸி. உண்மைதான், ரொம்ப ஈஸி தான். இந்த கரெக்ட் கன்வீனியன்ட் கரெக்ட். தான் இருக்கு. சோ யா. வந்து இப்போ முன்னெல்லாம் வந்து வாலெட்லாம் ரொம்ப திக்கா இருக்கும். ஆனா இப்போ வாலெட் ரொம்ப தின் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம காசு எடுத்து ரொம்ப, ஐ மீன் சேஃப்டி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட். லெஸ் மணி. சரி, இங்க நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். சரி, இப்ப வந்து சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா மேமா யா டெஃபினெட்லி சேஃப். நம்ம என்ன கேஷ் எடுத்து போனா நம்ம காசு கீழே காணப்போதா அது வந்து ஓகே, அதை ஒத்துக்கிறேன்.
அதே சமயத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கடையில சாப்பாடு கட்ட போறோம். அது வந்து ஒரு பெரிய கியூ இருக்கு. சில சமயத்துல அந்த ஆன்லைன் நம்ம பேமெண்ட் கட்டுறோம்ல, டிரான்சாக்ஷன் வந்து அந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்து ரொம்ப லேட் ஆகுது. அந்த டிரான்சாக்ஷன் சில சமயத்துல வேலை செய்யும்பொழுது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அது பெரிய கியூவா இருக்குது. அப்படி வந்து கொஞ்சம் கஷ்டத்த தான் குடுக்குதுன்னு நெனைக்கிறேன். அத ஆனா பத்தி என்ன இ- இ- நெனைக்கிறீங்க? ஆனா இங்கதான் வந்து நம்ம வந்து இப்போ பிகாஸ் டியூ டு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே ம்ஹ்ம். வந்து they need to have more than one ஒரு more than one method of payment. முக்கியமா வந்து ஐ திங்க் மெயின் வந்து எல்லாமே வந்து கியூஆர் தான் பயன்படுத்துறேன். ம். கியூஆர் இஸ் த மெயின்ல. யா, ஆனா யா. at the சேம் டைம் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கியூஆர் ம், மட்டும் அவங்க ம், ம். பேக்கப் வந்து ஒரு கிரெடிட் கார்டு மிஷின். இப்போ நிறைய பேங்க்ஸ் வந்து எஸ்பெஷலி நீங்க பிசினஸ் அக்கௌண்ட் வந்து அவங்க கூட பிசினஸ் அக்கௌண்ட் யா, யா. வந்து வச்சிருந்தீங்களா, ம், கிரெடிட் கார்டு டெர்மினல் இப்போ ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ம், முன்ன வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ம். ஆரம்பித்த கால பிசினஸ்ல செய்யும்போது அதெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ முக்காவாசி பேங்க் யா, வந்து யா. ம். டெர்மினலா ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் தே ஆல்சோ என்கரேஜிங் டு யூஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். அவங்களே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் யா, யா. பாய்க்கிறதுக்கு என்கரேஜ் பண்றாங்க. ஸோ வந்து அதனால தான் ம், ஐ திங்க் மோர் தென் ஒன் பேமெண்ட் சேனல் வேணும். இப்போ கியூஆர் இருந்துச்சுன்னா ஐ திங்க் தே ஆல்சோ நீட் டு ஹேவ் மேபி பேங்கிங் கார்ட் டிரான்சாக்ஷன் இல்ல ம். மோர் தென் ஒன் கியூஆர். இப்போ இ வாலெட்டோட கியூஆர் இருக்கு, பேங்கோட கியூஆர் இருக்கு. தே ஹேவ் டு ஹேவ் ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து யூசேஜ் வந்து இட்ஸ் ஃப்ரீ. நிறைய பேர் என்ன ம், ம். நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் நான் பாய்க்க கிரெடிட் ஆஃப்கோர்ஸ் கார்டு பேமெண்ட் வந்து டெர்மினல் மூலமா பாய்ச்சிங்கன்னா எவ்வளவு ஒரு பெர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க டெர்மினல் யா, பேமெண்ட்ஸ்ல. யா. ஆனா இ வாலெட்டும் கியூஆர் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்களோ அவ்வளவும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. பேங்க்ஸ் ஆர் இ வாலெட் சிஸ்டம் they don't take any money from. ஸோ அவங்க வந்து ம்ஹ்ம். மோர் தென் ஒன் ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா இட்ஸ் குட். ம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த இப்ப நம்ம சாதாரண இப்ப கடையில வாங்குற ஜாமான், சாப்பாடு ஜாமான் காசு கட்டுறது வந்து இந்த பிரச்சனை வருது. ஆனா பிசினஸ்ன்னு வரும்போது இந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஐ மீன் கன்வீனியன்ஸ் சொல்றத விட ரொம்ப சேஃப். ஏன்னா வந்து அந்த டேட்டா இருக்கும். நம்ம யாருக்கு காசு வெளிய இருக்கு, எங்க போயிருக்கு, கரெக்ட் கரெக்ட் அந்த டேட்டா கரெக்ட் இருக்கும். கரெக்ட். அந்த டேட் ஓகே சார். சாரி. ஸோ நீங்க சொன்னது வந்து 100 உண்மை. சில பேர் வந்து ம். எஸ்பெஷலி பிஸியான டைம்ல வந்து தே ஃபெயில் டு ம். ரெக்கார்ட் தியர் டிரான்சாக்ஷன். சம்டைம்ஸ் ரொம்ப யா, வேகமா யா. போவோம். இதெல்லாம் சாப்பாடு ம், கட்டுறாங்க. ம். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ டு ம், பேங்கிங் ம். சிஸ்டம் இ வாலெட் பேமெண்ட்ல வந்து தே நோ ஓகே ம். இவ்வளவு இந்த டைம்ல இந்த டிரான்சாக்ஷன் போயிருக்கு, இந்த அமௌண்ட் போயிருக்கு. இந்த ஏன்னா டிரான்சாக்ஷன். இந்த பிரேக் டவுன் ஸோ சூப்பர்வா இருக்கும். ம், கரெக்டா ம். எத்தனை மணிக்கு எப்போ போட்டாங்க, ஐ மீன் எக்ஸாக்ட் அமௌண்ட் எவ்வளவு வந்துச்சு எல்லாமே போட்டுருவாங்க. ஸோ தட் இஸ் ஒன். ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் யூ வாண்ட் டு மேக் திங்ஸ் மோர் கன்வீனியன்ட். ரொம்ப கன்வீனியன்ட் ஆக்கி விட்டுருச்சு எல்லாத்தையும் ம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா இது மட்டும் கிடையாது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் வந்து என்னோட பிசினஸ் வந்து ஆன்லைன்ல வைக்கணும், டிஜிட்டல் கரன்சி நான் அக்செப்ட் பண்ணணும். But இது மட்டும் கிடையாது. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும்னா உங்க பிசினஸ் வந்து கம்ப்ளீட்லி அந்த பழைய மெத்தட் ஆஃப் புக் கீப்பிங், அந்த யா, யா. ஸ்டாக் எழுதி போடுறது, நம்ம ம், ம். எவ்வளவு ஸ்டாக் எழுத அது பெரிய கடைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய லெட்ஜர் புக் இருக்கும். அங்கதான் எழுதுவாங்க யா, யா. இந்த மாசம் எத்தனை அ. ஸ்டாக் வந்துச்சு. அப்புறம் இன்வாய்ஸ்லாம் வந்து அவங்க எல்லாமே ஒரு ஆமா. பெரிய ஃபைல்ல பழைய ஸ்டாக் வச்சிருப்பாங்க இன்வாய்ஸ்ல. ஆமா. அந்த காலத்துல வந்து புக்கு திகாலிமான்னு கூட ஒண்ணு இருந்துச்சு போல. ஆமா, அது கடற்கரை புக். ஆமாமா. சோ ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே சிம்பிள் ஆக்குறதுக்கு தான் டிஜிட்டல் ம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். யா, யா. இன்வாய்சிங் சிஸ்டம் இன்வாய்ஸ் தம்பா கர்த்தாஸ் சொல்லுவாங்க. ம், ம். அதாவது உங்க இன்வாய்ஸ்லாம் எல்லாமே இமெயில் ரிசீவ் பண்றது. திஸ் ம். இஸ் ஆல்சோ கன்சிடர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் ஆல்சோ உங்க ஸ்டாக் கீப்பிங் வந்து இப்போ கிளவுட் சிஸ்டம்லாம் நிறைய வந்துச்சு. கிளவுட் சிஸ்டம்னா இஸ் a ஸ்டோரேஜ் சிஸ்டம் யூ கேன் கீப் டாட்டா ஃபார் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டாட்டா நீங்க வச்சிருக்கலாம் பாருங்க ஃப்ரீ. ம், நீங்க பே ம். பண்ணீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் யூ கேட் பிகர் அமௌண்ட் ஆஃப் கிளவுட் டாட்டா. ஸோ வந்து யா, அதுல யா. வந்து உங்க பிசினஸ் டீடைல்ஸ்லாம் போட்டு அண்ட் இதெல்லாம் வந்து காணாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கதான் இருக்கும். உண்மதான், உண்மதான். ம். டிஃபரன்ஸ் இந்த புக்கு இந்த ஃபைல் எல்லாம் வைக்கிறதுனா ம். ஜஸ்ட் ஒரு அசம்பந்தமா நினைச்சுன்னா திடீர்னு கடையில ம். ஒரு எலி கடிச்சியோ இல்ல திடீர்னு நெருப்பு பச்சோ யூ லூஸ் எவ்ரிதிங். எல்லாமே காணாம யா, யா. போயிடும். ஆனா இந்த மாதிரி இமெயில் சிஸ்டம் இல்ல கிளவுட் சிஸ்டம்ல நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சீங்கன்னா இது ம். காணாம போகாது. எக்ஸஸ் யாருமே எக்ஸஸ் பண்ண யா, யா. முடியாது. பாஸ்வேர்ட் இல்லாமனா ம். நோபடி கேன் எக்ஸஸ். இது உங்க யா. பிசினஸ். இல்லன்னா இப்போ நீங்க பிசிக்கலா வச்சிருந்தீங்கன்னா அந்த கடையில வேலை செய்யற பையன் இருந்து கடைக்கு வரவங்களுக்கு சான்ஸ் இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா பிசிக்கலா ம். இருக்கு.
some சில விஷயம் வந்து as bosses we don't want our staff to know. Yeah, yeah. நம்ம staff வந்து we don't have to tell our staff everything. Yeah, correct. Yeah. So வந்து to do all this I mean there's the steps have to be taken like digital transformation steps. அதாவது moving towards cloud system. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பரிகாரமா இப்போ நீங்க நீங்க வந்து ஐ திங்க் யூ க்ளோஸ் டு 40 சேம் ஆல்மோஸ்ட் சேம். Yeah, true. இந்த மாதிரி கிளவுட் சிஸ்டம் எல்லாம் வைக்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் நினைக்கிறீங்களா? இஸ் இட் சம்திங் தட் இது வந்து கத்துக்க ரொம்ப கஷ்டம் இல்ல ஈஸியா கத்துக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல இது வந்து ஓகே, இது வந்து ஒரு கோவிட்க்கு அப்புறம் தான் இந்த டிரான்சாக்ஷன் ஆன்லைன்ல கொஞ்சம் பாப்புலர் ஆனிச்சாமாங்களா. அதுக்கு முன்னுக்கு வந்து இருந்துச்சு, ஆனா வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகல. ஆனா வந்து இந்த பேங்கிங் சில பேமெண்ட் வந்து நம்ம பேங்கிங் ஐ மீன் டிரான்சாக்ஷன் ஆன்லைன்ல கட்டுவோம். நான் அப்ப கூட நான் ஆன்லைன்ல கட்ட மாட்டேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ரிசிப்ட் நான் பார்க்கணும். எனக்கு ஒரு இது இருக்கு அந்த பேங்க்ல போய் நம்ம டெபிட் பேங்க்ல இப்ப பேங்க் மூலியமா அந்த பேங்கிங் அந்த ஏடிஎம் மிஷின்ல போய் கட்டும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாகுதுல அதை பார்க்கலாம். அதுக்காகவே நான் போய் அங்க கட்டுவேன். அங்க போக 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 அந்த கன்வீனியன்ஸும் எனக்கு இல்லை ஒன்னது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஹார்ட் காப்பி நம்ம வந்து ஒரு இடத்துல விற்கிறோம். ஐ மீன் அது வந்து அது காணப்படுறது கூட வாய்ப்புலாம் இருக்கு. ஆமாங்களா? இப்ப டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து அது அந்த ரெக்கார்டு அங்கேயே தான் இருக்கும். இவன் எத்தனை வருஷம் நான் அது அந்த ரெக்கார்ட் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து நிறைய பேமெண்ட் இந்த எல்லாமே ஐ மீன் ஆன்லைன் பேமெண்ட் அந்த மாதிரி தான் காட்டிட்டு இருக்கோம். இப்போ சொல்லுங்க, இப்போ பேமெண்ட் வந்து ஒரு சைடு இருக்கட்டுமே. இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னா வந்து இது மட்டும் இல்ல, இது பிசினஸ் வந்து இவங்க பிசினஸ் எப்படி ஒன்னும் டெவலப் பண்ணலாம்னு கூட நம்ம பேசலாம். ஆமாங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா அப்படி சொன்னோம்னா இதை தவிர்த்து இவங்க எப்படி ஒன்னும் பிசினஸ் ஒன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான வகையில இருந்து அவங்க போலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நீங்க கேட்க வெரி நைஸ், வெரி குட் கொஸ்டின். இப்போ நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த கட்டம் பிசினஸ் போறது. ஓகே, லெட்ஸ் டாக் அபௌட் ஓகே இப்போ ஈப்போல வந்து நீங்க ஐம் டாக்கிங் அபௌட் ஈப்போல வந்து இங்க வந்து ஹோம் க்ரோன் பிசினஸ், இங்க வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஹோம் க்ரோன் பிசினஸ்னா கஜம்புத்தி பத்தி நம்ம பேசலாம். கச்சம்புத்தி. சோ முன்னோல காரணங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கச்சம்புத்தி எல்லாம் விற்கிறது எப்படின்னா, ஒண்ணு அவங்க கடையில இல்லைன்னா அவங்க அந்த மோட்டோல அவங்களுக்கு தனியா விற்கிறவங்களுக்கு அவங்க எல்லாம் பிரிச்சு கொடுத்து அவங்க அங்க போய் வித்துட்டு இருப்பாங்க. பஸ் ஸ்டாப்லயோ சரி, ஸ்கூல் முன்னுக்கு பஜார் போஸ்ட் முன்னுக்கு இங்க பார்க் பண்ணி விற்பாங்க. திஸ் இஸ் ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் பிசினஸ். ஆனா அந்த டைம்ல வந்து நாட் டு சே அவங்க வந்து காசு இன்கம் இல்லைன்னு இல்லை, இன்கம் இருந்தது. ஆனா ஒரு குறிப்பான இன்கம் தான். அடுத்த கட்டத்துக்கு போகுது அந்த அந்த டைம் வந்து தேர் வாஸ் தி மேக்ஸ். அதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா நீங்க பாத்தீங்கன்னா சிறு தொழிலுக்கு வந்து இம்போர்ட்னா ரொம்ப லாஜிக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சின்ன சின்ன கடைங்க அவங்களுக்கு அவங்க பிசினஸ் வந்து அவங்க ஹோம் டவுன்லயே செய்யாம ஹோல் கண்ட்ரிக்கு செய்யுது. இன்ஃபேக்ட் இந்த ஹோல் ஏஷியாக்கு வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒரு சேனல் கொடுத்துருக்காங்கன்னா இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் அதாவது இட்ஸ் லைக் ஷாப்பி, லசாடா, டிக்டாக் ஷாப், இதெல்லாம் வந்து இ-காமர்ஸ் பிசினஸ். அதாவது இ-காமர்ஸ் பிசினஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் டோட்டலி ஃப்ரீ for anybody to use. ஒரு business owner-னா you are eligible. உங்க SSN document ஒரு document வச்சுட்டு நீங்க eligible to ஒரு Shopee. Of course வந்து நீங்க விற்கும் போது Shopee takes their percentage and all. அவங்க கட்டட். ஆனா their platforms has given an opportunity இந்த மாதிரி சிறு தொழில் especially handcraft business இந்த இதெல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈப்போட கச்சம்புத்தி கேன் கெட் அப் டு தெலுங்கானா வரைக்கும் நீங்க போனீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் இப்படி காரணம்னா த்ரூ இ-காமர்ஸ். இன்ஃபேக்ட் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஐ விசிட்டட் மிளாக்ல நான் போகும்போது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜங்கர் ஸ்ட்ரீட்ல அங்க வந்து கச்சம்புத்தி வந்து ஈப்போ கச்சம்புத்தி போட்டு வித்துட்டு இருக்காங்க. சோ நான் வந்து கேட்டேன் இது வந்து நீங்க போய் எடுக்கிறீங்களா, எடுத்து வந்து எடுக்கிறீங்களா? இல்ல நாங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணுவோம், ஷாப்ல ஆர்டர் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம ரீபேக்கேஜிங் பண்ணிட்டு புரியல. சோ அதான் சொல்றேன், ஒரு சிறு தொழில் வந்து it has given e-commerce வந்து it has given a platform to take the business and go very far. மலேசியா மட்டும் இல்ல, sooner or later Shopee வந்து I think next year kulla Shopee will be able to sell your products in Indonesia, Brunei, Singapore. அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பிரேசில் கூட they propose because இதெல்லாம் வந்து Shopee டாமினன்டா இருக்கிற கண்ட்ரிஸ்.
ஸோ வந்து we are planning to do this. இப்போ நீங்க பாருங்க, இன்னைக்கு ம், வந்து ஷாப்பில ஜஸ்ட் யூ ரெஜிஸ்டர் பிசினஸ். நீங்க வந்து ஒரு ஜாமான் விற்கிறீங்க ஷாப்பில, ம், யூ ஹேவ் த சான்ஸ் உங்க உங்க பொருள் வந்து கடையில தாண்டி போயிட்டு அங்க ஒருத்தவங்க கையில போற சேரு சேரு வைக்கிற வந்து ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு. அண்ட் ம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஷாப்பி யா டேக்ஸ் யா கமிஷன், அவங்க கமிஷன் எடுப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பிளாட்ஃபார்ம்க்கு வந்து நம்ம காசு கட்ட தேவையில்லை. அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு ஐ திங்க் ஃபார் எவர் they will not allow they will not allow payments to be accepted. ஸோ இது வந்து இஸ் ஆல்சோ ஒரு 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 பெனிஃபிட் ம், ஃபார் ஸ்மால் பிசினஸ். இது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு, பிகாஸ் அவங்க இன்ஹவுஸ் பிசினஸ் தவிர்த்து இது ஒரு பிசினஸ், இது வந்து ஒரு செக்மெண்ட். ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து கடையில வந்து எக்ஸ் அமௌண்ட் வராங்க, மூட்டோல கச்சா விற்கிறவங்க எடுத்துட்டாங்க, பிளஸ் எனக்கு ஷாப்பி ஆர்டரும் இருக்கு. ஸோ இது வச்சு அவங்க ம், டெவலப் பண்ண வேணும். புது புது மிஷின்ஸ் வாங்கலாம், நியூ மிஷின்ஸ் மோர் தென் ஒன் இன்கம். அப்புறம் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா யோர் ஃபேஸ்புக், யோர் டிக்டாக்ஸ் நிறைய ம், பின்னால காலங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பொருள் அவங்களுக்கு வேணும், ஆனா கரெக்டா எங்க போய் வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. வந்து எனக்கு ம், வந்து okay, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ லைக் மீரபோஸ். மீரபோஸ் எனக்கு சாப்பிட பிடிக்கும். ம், ஆனா எனக்கு தெரியாது ஆக்சுவலி மீரபோஸ் வந்து த பெஸ்ட் மீரபோஸ் வந்து வாஸ் இன் ஜோஹோ. ஜோஹோல தான் இன்னைக்கு மலேசியால வந்து ஒன் ஆஃப் த ம், பெஸ்ட் மீரபோஸ் ம், ரீச் ம். ஆகும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கைக்கே வந்துடும். அதாவது when you search on your TikTok or on your Facebook, where can I get the best மீரபோஸ் in the country, இல்ல மலேசியால இங்க பெஸ்ட் மீரபோஸ் கிடைச்சுன்னா அந்த அல்கோரிதம் அழகா காமிச்சிருக்கோம். TikTok இந்த கடை தான் பெஸ்ட், அது ரிவ்யூ எல்லாம் வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் போறாங்க. ஸோ அது ஒரு டைரக்டரியும் ஆயிடுச்சு. நாட் ஓன்லி அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் மார்க்கெட்டிங், இட் இஸ் ஆல்சோ பிகம் அ பிளாட்ஃபார்ம் அஸ் அ டைரக்டரி. பீப்புள் கேன் ஃபைண்ட் யுவர் பிசினஸ் ஈஸியர். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தென் அதர் தென் யுவர் இ-காமர்ஸ் எல்லாமே சைட்ல வச்சுங்களேன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், the internet has given opportunities to small businesses to show everyone where they are. அவங்க எங்க இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல யா பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ம், ம். முன்ன வந்து நம்ம தேடி தான் போனோம், நம்ம கேட்டு 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 தான் போனோம். ஆனா இன்னைக்கு கூகுள் யா பிசினஸ் அதை வச்சு நீங்க வேஸ்டா ம், ஈஸியா நீங்க போய் தேடிடலாங்க இடம். டெஸ்லாவே இல்ல. So ம், இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு பிக் அட்வான்டேஜ். எனி பிசினஸஸ் எஸ்எம்இஸ் எஸ்பெஷலி இது வந்து அவங்க வந்து ம், எனக்கு வேணாம், நான் இது செய்யல, எனக்கு கத்துக்கணும்னு ஆர்வம் இல்லை, நான் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா ஐ ம். ஃபீல் வேஸ்ட் பொட்டன்ஷியல் வேஸ்ட். ஓகே சரி ஒன்னொன்று இருக்குது இப்போ வந்து ஓகே இது வந்து நம்ம இன்டர்னலி இந்த நேஷன் வைட் தான் நம்ம இந்த பிசினஸ் பத்தி பேசுறோம். இப்ப கச்சாம்பூத்தி இப்ப வெளியூர்ல கிடைக்கிற ஜாமான் ஐ மீன் இங்க வேற ஸ்டேட்ல கிடைக்கிற ஜாமான் நம்ம ஆன்லைன் மூலியமா இது பண்ணலாம். ஓகே. சில நம்ம ஆளுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம நம்ம ரொம்ப பரிச்சயமான இடம் வந்து இந்தியால இருந்து ஆமா இந்த பூத்திக்ஸ் வர வைக்கிறது, சாரி வர வைக்கிறது, ஆமா. அப்படிலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? இப்ப அவங்க வந்து அந்த ஏன்னா வந்து அவங்க கரெக்டான இடத்த மாத்த தேடணும். ஓகே. அங்க உள்ள ஒரு நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணிட்டு தான் அங்க போய் அவங்க ஜாமான் எடுத்து தர முடியும். அதுதான் நீங்க எப்படி அது இந்த மாதிரி கேட்கறவங்க வந்து என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இப்ப இஃப் யூ கோ ஆன் ஃபேஸ்புக், இப்போ ஃபேஸ்புக் நீங்க போட்டீங்கன்னா ம். there's lot of groups இந்த மாதிரி இந்தியால ட்ரேடிங் பண்ற குரூப்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஹ் வந்து நீங்க இதுல பூந்துட்டு நீங்க பேசலாம். அஃப்கோர்ஸ் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். நீங்க நார்மலா வந்து நம்ம எவ்வளவு திடீர்னு எவ்வளவு பெரிய அமௌண்ட் காசு கொடுத்து நம்ம நம்பி வாங்கலாமா நம்ம யோசிப்போம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஆமா இருந்து. ஆமா அண்ட் அஃப்கோர்ஸ் டேக்ஸ் இம்போர்ட் எனிதிங் ஃப்ரம் இந்தியா, டேக்ஸ் கொஞ்சம் ஹையா ம், இருக்கு இந்தியா ம். ஜாமான். ஸோ நீங்க தேர்ட் பார்ட்டி மூலியமா தான் அந்த பெஸ்ட் மெத்தட்ல உங்களுக்கு எடுத்துறதுக்கு. அதாவது நம்ம சிம்பிளா சொன்னா குருவின்னு யா தேர்ட் மெத்தட், ஓகே தேர்ட் பர்சன் யா மெத்தட் யா மூலியமா தான் எடுத்து வருவாங்க. ஆனா ஓகே யா ட்ரூ சோஷியல் மீடியா அண்ட் ஆல் திஸ் ஹஸ் கிவன் அவங்கலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ம், டைரக்டா நம்ம பேசுறது. முன்ன ம், நமக்கு கிடைக்காது. நம்ம எவ்வளவு சேனல்ஸ் பாய்க்கணும், ஒரு ஆளுக்கு கேட்டு இவங்க கேட்டு அவங்க சொல்லுவாங்க டைம் ம், ஆயிரும் பாருங்க. 3-4 months ம். ஆகும் ஒரு ஆளு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா ஆ, இப்போ ஆ, வந்து சோஷியல் மீடியா அந்த மாதிரிலாம் ஈஸியா நம்ம அந்த ஆள் வந்து விதி ம், ஒன் டே கண்டுபிடிச்சலாம். அண்ட் வி கேன் ஸ்டார்ட் ம். நெகோஷியேட்டிங். ஓகே, நமக்கு இது வேணும், யா யா நான் இது ஆர்டர் ம், பண்றேன், இந்த டைம்ல நாங்க வரோம், இல்ல நான் ஒரு ஆள் அனுப்புறேன், then you can give to him. ம், அண்ட் ம். பேமெண்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ வந்து யூ டூ ஆன்லைன், ஆல் பேமெண்ட்ஸ் ஆன்லைன். யா நீங்க கட்டிட்டு and then existing exchange rate வச்சுட்டு they will convert and will pay the person back. முன்னனா பேமெண்ட் வந்து நம்ம போயிட்டு மாத்திட்டு போய் கொடுத்து இப்பெல்லாம் இல்ல, ம். இன்ஸ்டன்ட், எவ்ரிதிங் இஸ் இன்ஸ்டன்ட். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்.
அது என்ன கேட்டீங்கன்னா, யூ யூஸ் யுவர் சோஷியல் மீடியா டு ஐடென்டிஃபை ஹூ இஸ் திஸ், இது பொட்டன்ஷியல் ஆளுங்களா யாரு, நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம் ம், சோஷியல் மீடியா மூலமா ம், பேசுறாங்க. அண்ட் ஐ திங்க் வந்து இப்போ ஷாப்பி தவிர்த்துலாம் இப்போ சைனால இருந்து நம்ம ஆக்சுவலி எனக்குலாம் சைனால இருந்து ஜாமான் வாங்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட்ஸ் ம். சீப் அண்ட் நீங்க பெரிய அமௌண்ட் வாங்கலாம். அண்ட் நவ் யா அலிபாபா யா இஸ் அவைலபிள் இன் இங்கிலீஷ். மீன் அலிபாபா வந்து ஒன்லி வாஸ் அவைலபிள் இன் சைனீஸ் லாங்குவேஜ். ஆமா யா யா கரெக்ட். ஆனா ஃபார் த லாஸ்ட் இந்த வருஷத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி கோ டு அலிபாபாஸ் ஆப் அண்ட் பர்ச்சேஸ் இட் ம், இன் இங்கிலீஷ். பல்க் பர்ச்சேஸ்லாம் நீங்க பண்ண இதெல்லாம் எவ்வளவு என்ன கேட்டீங்கன்னா வெரி பிக் அட்வான்டேஜ். நம்ம சைனால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இங்க எடுத்து வந்து நம்ம இங்க வந்து வேற வேலை போட்டு வித்துருது ம். சைனா ஜாமான். பல்க் ஜாமானா யா என்ன யா கேட்டீங்கன்னா சைனா இஸ் பெஸ்ட் பிளேஸ். ஒரு நாள் ஒரு ம். நாள் அலிபாபா மாதிரி இந்தியா இருந்து ஒண்ணு வரும் கண்டிப்பா வந்து. இந்தியா கண்டிப்பா இஸ் கண்டிப்பா வெரி வரும். ஃபாஸ்ட் டெவலப்பிங். நமக்கு தெரியாம கூட இருந்திருக்கும். ஆக்சுவலி யா டெவலப் கூட இருந்திருக்கும். I'm ம், not too sure இப்போ இருக்கா இல்லையா. I'm sure ஒன் டே வந்து ஒரு தேமுவா இல்ல ஒரு அலிபாபா மாதிரி ஒரு ஆப் பண்ணுவோம் இந்தியால இருந்து. ஓகே நம்ம டைரக்டா இந்தியால இருந்து ஜாமான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நடக்கும் போது இங்க வியாபாரம் பண்றாங்களா இந்தியா ஜாமான்களை வந்து தே வில் பி வெரி ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா அவங்க ஓகே. பல்க்ல வாங்க. ஓகே. ஆனா அதுக்கு முன்னுக்கு இப்ப வந்து நம்ம இப்ப முதல்ல சோசியல் மீடியா வந்து நம்ம ஆள் தேடுறோம். ஓகே அங்க வந்து கான்டாக்ட் அடிச்சு வச்சுக்கோங்க. அது ஓகே ரிலையபிளான பர்சனா இல்ல அந்த பர்சன் வந்து உங்க இருக்காங்களா இல்ல சும்மா அவங்க காசுக்காக இது பண்றாங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி ஒரு யூ இப்ப சி அதான் நான் இங்கிலீஷ்லனா இப்ப சொன்னேன் நம்ம போது ஒரு அந்த கான்டாக்ட். கிளாஸ் நம்ம பேசணும். இவங்க யாரு ஆனா ஓகே நீங்க கேட்டீங்க தெரியுமா இப்போ நம்ம அந்த ஆளு ரிலையபிளா ஐ கேன் ட்ரஸ்ட் ம், தட் அந்த பர்சன் வந்து நான் டைரக்டா பேசிட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தா ஐ ஃபீல் ஐ கேன் ட்ரஸ்ட் இம் ம். பெட்டர். இதே நான் ஒரு தேர்ட் யா பார்ட்டி மூலியமா போயிட்டு வேற ஆளுக்கு ம், இவங்க பேசிவிட்டு அவங்க பேசிவிட்டு இவங்க பேசிவிட்டு வந்து ஒரு ஆளுனா ம். ட்ரஸ்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆ, ம், இப்போ நம்ம சோஷியல் மீடியா we get to know all these people and all நம்ம ஒரு அட்வான்டேஜா ம், இருக்கும் நம்ம டைரக்டா பேசுறதுக்கு. டைரக்டா நம்ம ம். பேச ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஆளோட பிஹேவியர் எப்படின்னு. எஸ்பெஷலி அவங்க யா. ரொம்ப புஷ் பண்ற மாதிரி எல்லாம் இருந்தா நம்மளுக்கு தெரியும் ஓகே ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னொன்னு வந்து என்ன சொல்றீங்க என்னோட ஆலோசனை வந்து முதல்ல வந்து நம்ம பெரிய தொகையா ஒரு பெரிய பல்கா எடுக்கிறது முன்னாடி சின்ன சின்ன ஒரு எஸ் 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 கொஞ்சம் ஜாமான் கொஞ்சமா எடுத்து எடுத்து அவங்கள்ட்ட பில்ட் ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் யா பில்ட் அவங்களோட பண்ணணும். அவங்களோட கரெக்ட் ட்ரஸ்ட் வந்து கரெக்ட் எப்படி இருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். யா கரெக்ட் கரெக்ட். ஸோ நம்ம ம், இதெல்லாம் வந்து சொல்றது ஒரு ஒரு ட்ரஸ்ட் ப்ரோசஸ் தான். நம்ம பில்ட் பண்ணி கொஞ்சம் ம், கொஞ்சமா எடுத்து 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 மேபி ம், ஒரு 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 டைம்ல வந்து நம்ம அங்க போயிட்டு அவருக்கு மீட் பண்ணி பழகிட்டு மீட் பண்ணிட்டு ம், ஈவன் அதோட வந்து ஐ திங்க் ஒன்ஸ் யூ மீட் தட் பர்சன் அதனால அது இது ம். மேல சீட்டிங்லாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது ஒன்னொன்னு பிசினஸ் நான் சொல்லணும் சரி. இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து என்ன மாதிரி பிசினஸ் செய்யறாங்கன்னா வந்து அந்த ஆன்டிகுத்திஸ் இருக்குல்ல அந்த என்ன அழகு சாரி. பொருட்கள் அழகு ஜாமான் ஓகே ஓகே ஆன்டிகுத்திஸ் ஓகே அழகு ஓகே ஜாமான் அழகு பொருட்கள்லாம் அவங்க வந்து இங்க லண்டன்ல இருந்து ஜாமான் வரைக்கிறாங்க. ஸோ ஓகே லண்டன்ல இருந்து வர எடுக்க வைக்கிற ஜாமான் வந்து அங்க பவுன் பைப்பல அவங்க வந்து 2 பவுண்ட்ஸ் இல்ல 3 பவுண்ட்ஸ் தான் வாங்குவாங்க ஜாமான். அவங்க பல்கா வாங்கிட்டு இங்க வந்துட்டோன்னே ஏன்னா வந்து அவங்க அந்த பிசினஸ் ரொம்ப நாள் இருக்காங்க. இங்க வந்துட்டோன்னே இங்கேருந்து வந்து அவங்க சப்ளை எல்லாம் அங்க இருக்காங்க. இப்ப பினாங்க்கு அனுப்புறது இந்த பிஜேல வந்து என்ன சொன்னாங்க எம்காக் மால் இருக்கு. அங்க கூட நிறைய அந்த ஆன்டிக் ஜாமான் நிறைய இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து மேமா அதுல வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இருக்காங்க. சோ அந்த மாதிரி கூட அவங்க பிசினஸ் இருக்காங்க இங்கேருந்து லண்டனுக்கு. அவங்க ஆமா. வந்து ஆனா வந்து சோ இந்த ஆனா பிசினஸ் ரொம்ப அவங்க நாள் இருந்தால டைரக்டா போய் எடுக்கிறாங்களா இல்ல ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் வச்சு இல்ல எடுக்கிறாங்க. எல்லாம் 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 ஆன்லைன் தான் எல்லாம் ஆன்லைன் தான். அவங்க டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்தா பேமெண்ட் எல்லாம் கட்டுறது எல்லாம் ஆன்லைன் தான். அவங்க இது அவங்க சொன்னது வந்து இது வரைக்கும் லண்டன் போனது இல்ல. ஓ எல்லாமே த்ரூ ஆன்லைன் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா. ஆமா. and சோ அதான் and she do very well. Yeah. அதான் தட் இஸ் ஒன் ஆஃப் த இப்ப நீங்க சொன்னீங்க ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ம். அவர் வந்து Yeah, yeah. லண்டனுக்கு போனதே கிடையாது. ஆனா லண்டன்ல ஜாமான் விக்கிறாரு. ம். Yeah. அந்த இது ஜாமான் குறைவா வாங்கி ஏன்னா வந்து நம்ம போறது வந்து ஒரு பெரிய செலவு. ஏன்னா ஏன்னா இப்ப எல்லாமே போட்டோஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி ஜாமான் நம்ம ஆமா வேணும் எல்லாம் கேட்டு கரெக்ட். நம்ம எடுத்து வைக்கணும். முக்கியமா என்னன்னா நம்ம கம்யூனிகேஷன் வந்து ஈஸியா ஆக்கி விட்டுருச்சு. இப்போ யா முன்னனா யா நீங்க பாருங்க யூ கோ பேக் அபௌட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பிஃபோர் த இன்டர்நெட் வந்து இப்போ நீங்க ஒரு லண்டன் கம்பெனி கூட நீங்க பேசி அவங்க ப்ராடக்ட் இங்க வர வைக்கணும்னா the only method is you have to go there. அங்க போய் தான் உங்களுக்கு யா காரியம் கரெக்ட் நடக்கும். கரெக்ட். அது இஸ் 20 இயர்ஸ் இருக்கும். ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு கோ. ஜூம் இருக்கு, கூகுள் மீட் இருக்கு, எல்லா பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து அவங்க கூட பேசுறதுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க இன்னொன்னு கேட்டீங்க தெரியுமா அந்த ட்ரஸ்ட் வந்து இப்படி பில்ட் பண்றதுக்குன்னு. இப்போ ஒரு கம்பெனில இருந்து நான் ஜாமான் வாங்க போறேன் இந்தியால.
ஜஸ்ட் லைக் லண்டன் அனிமா. இப்போ வெரிஃபைட் பிசினஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஃபேஸ்புக்ல வந்து பிசினஸ் இஸ் லெஜிட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. என்ன நம்ம வந்து ஒரு ஒரு பிசினஸ் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ் அது மூலியமா நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சவங்க லெஜிட்டா இல்லையான்னு. டெய்லி போஸ்டிங் போடுறாங்களா, இல்ல அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்களா கரெக்டா, இல்ல அந்த பேஜ் வந்து சும்மா ஒரு ஒப்பத்துக்கு அந்த பிசினஸ் பேரை போட்டு அப்படியே விட்டுருந்தாங்கன்னா நமக்கு தெரியும், ஓகே சம்திங் இஸ் ராங். இதே வந்து அவங்க பேஜ் ரெக்டிஃபை வந்து ப்ரோமோ போட்டுட்டு அவங்க கஸ்டமரோட ஃபீட்பேக் போட்டுட்டு அவங்க கடை லைஃப் எல்லாம் காமிச்சிருந்தாங்க, சான்சஸ் ஆஃப் ஸ்கேம் இஸ் வெரி லோ. பிகாஸ் அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க இதான் என் பிசினஸ், இதான் நாங்க இங்கதான் இருக்கோம், இதான் எங்க கஸ்டமர்ஸ், இதான் என் பாஸ், அந்த மாதிரி செய்யறாங்க பாருங்க. சோ வந்து நம்மளுக்கு தெரியும் ஓகே திஸ் இஸ் லெஜிட், இந்த பிசினஸ் லெஜிட், நம்ம வந்து இவங்க கூட டிரான்சாக்ஷன் பண்ணலாம். சோ சோ இது வந்து இன்னொரு என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம போய் இந்த பிசினஸ் ஏற்கனவே உள்ளவங்க அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு பிசினஸ் ஒரு ஒரு விஷயத்துல இறங்குறது முன்னுக்கு பல இடத்துல இருந்து ரிசர்ச் பண்ணி சுவையெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இறங்க வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா கரெக்ட். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் கான்டெக்ட் பில்ட் பண்றது. இது தவிர எனக்கு ரீசனா வந்து ஐ மீன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வந்து நீங்க வந்து ஐ யூஸ் டு ஓன் மை ஓன் ரெஸ்டாரண்ட், கெஃபே இருந்தது என்னென்ன டூயிங் பிசினஸ். ஒரு ஷெஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் வந்து உங்க ஃபுட் வந்து எஸ்பெஷலி ஃபுட் கொஞ்சம் இனோவேட்டிவா இருக்கணும். நீங்க அதே சாப்பாடு வந்து இப்போ இப்போ ஒரு நார்மல் சிக்கன் சாப் வச்சிருங்களேன், ஜஸ்ட் சிக்கன் சாப்னா அது சிக்கன் சாப் தான், பட் இட் ஹேஸ் டு இவால்வ். டைம் பீரியட் பிறகாம நம்ம இவால்வ் பண்ணிட்டே இருக்கணும். யூ கேனாட் சர்வ் சிக்கன் சாப் த சேம் வே வி சர்வ் சிக்கன் சாப் 20 years ago. நோஸ்டால்ஜிக்கா மேபி ஒரு 2-3 பேர் வந்து சாப்பிடுவாங்க, ஆனா அது ரிப்பீட் கஸ்டமர் வர மாட்டாங்க. யூ ஹேவ் டு இவால்வ் அவர் ஃபுட். அண்ட் நம்ம எவ்வளவுதான் யோசிக்கணும், சம்டைம்ஸ் ரைட் யூ ஃபீல் தட் it's a bit too complicated. Because we have to remember a lot of things in the taste. இந்த கோழி வந்து இந்த வெஜ் கூட போகுமா, இல்ல இந்த சாஸ் வந்து இந்த வெஜ் கூட போகுமா, இட்ஸ் a lot of thinking process. ஆனா அந்த திங்கிங் ப்ராசஸ் இன்னைக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு வந்து we have AI. ரீசன்ட்லி நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, few of my recipes நான் வந்து சொந்தமா தயாரிச்ச ரெசிபிஸ் வந்து இது ட்வீக் பண்ற மாதிரினா I used to put the exact recipe in AI system. exact recipe போட்டு I asked AI for advice. Advice பண்ணுங்க, how can I make this better, இல்ல ஒரு டிஃபரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, இல்ல இது வந்து இந்த டிஷ் வந்து ஆக்சுவலி நான் கிரியேட் பண்ணது அடல்ட்ஸ்க்கு, அது கிட் ஃப்ரெண்ட்லி அப்படி பண்ணலாம். இந்த மாதிரி பிசினஸ் டிசிஷன்ஸ்னா ஐ ட்ரை டு கெட் மை AI டு டூ மீன் ஃபுட் ரிலேட்டட் ஸ்டாஃப்ல. ஏன்னா அது கரெக்டா கொடுக்கோங்க, கரெக்டா கொடுக்கோங்க. கரெக்டா கொடுத்து ஓகே இந்த மாதிரி ட்வீட் பண்ணி பாருங்க, ட்ரை டு ட்வீட் சி இது வந்து இது வெளியாக்குங்க, இது கம்பா பண்ணுங்க, add this இது வந்து வெளியாக்குங்க. ஓகே. And AI has now given business opportunities, I mean sorry, business owners a chance to get free business advice. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடை ஒரு வம்சா கடை வச்சுக்கோங்க. எல்லா ஜாமாவும் நம்ம கிட்ட இருக்க எல்லா ஜாமாவும் வந்து நம்ம AI சிஸ்டம்ல போடணும். இதெல்லாம் இருக்கு, பாஸ் 6 மாசமா இதெல்லாம் தான் ஓடுது, இதெல்லாம் ஏன் ஓட மாட்டேங்குது, இப்ப நான் என்ன பண்ணலாம், இதெல்லாம் வச்சுட்டு நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், ஹேவ் டு செல், வாட் கேன் ஐ டூ. ஓகே, ஸோ நீங்க அந்த மாதிரி கூட நீங்க ப்ராம்ப்ட் பண்ணி ஏஐட்ட கேட்டீங்கன்னா அந்த சொல்யூஷன் கொடுக்கும் உங்களுக்கு. ஐ மீன் நாட் டு சே இட்ஸ் 100% ஒர்க்கபிள் சொல்யூஷன், ஆனா வந்து ஃபியூ ஐடியாஸ் கொடுக்கும். ஓகே, மேபி இந்த ஜாமான் பேர் பண்ணி விற்க பாருங்க. இந்த ஜாமான் ஓகே இப்போ மியா மாசா வாங்குறாங்கன்னா அந்த டிஷ் சோப் எக்ஸ்ட்ரா ஒரு நீங்க எக்ஸ்ட்ரா டெலிவரி கட்டினீங்கன்னா இந்த டிஷ் சோப் நான் கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட, இந்த மஞ்சள் கலர் சாப்பிட்றோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன வாங்குறாங்க, கண்டிப்பா அவங்க சமைக்கிறாங்க வீட்டை, அவங்க கண்டிப்பா இது பாய்ப்பாங்க. சோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் நான் வந்து ஐ மீன் ரீசனா ஐ வாஸ் பிளேயிங் வித் AI and I was seeing பிசினஸ் டிசிஷன்ஸ் வந்து நம்ம பிசினஸ் வந்து இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இப்படி பண்ணலாம்னு த்ரூ AI இஸ் குவைட் பிரில்லியன்ட். இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ரோமோ கூட சில ப்ரோமோ நம்ம கடைக்கு ஓகே நான் இதுதான் என் ப்ரோமோ, இதுதான் நான் செய்ய போறேன் அடுத்த மாசத்துக்கு ஃபுல்லா அந்த ப்ரோமோ, இதுதான் என்னோட காஸ்டிங், இதுதான் நான் இவ்வளவு நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன், AI ஒரு அட்வைஸ் இது ஒர்க்கபிளா, மேனேஜ்மெண்டா, இது என்ன எனக்கு எவ்வளவு மணி வரும், இதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் வரும், ஏன்னா ஜென்ரலா அது வந்து கொடுத்துரும் உங்களுக்கு ரஃப்லி இவ்வளவு ஆளுங்க வந்தா இது வந்து சஸ்டைனபிளா வரும். ஸோ இது வந்து AI இன் டர்ம்ஸ் ஆஃப் AI வந்து இப்படி வந்து ஸ்மால் பிசினஸ் ஹெல்ப் பண்றது, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். நீங்க வந்து ஒரு பாத்தீங்கன்னா AI எல்லாம் வந்துருது, பல மார்க்கெட்டிங் ஆளுங்களுக்குலாம் வந்து
நம்ம என்ன பண்ணோம், அந்த ஏஐ, அந்த சாட் ஜிபிடி ஏஐல இருந்து அந்த ஐடியா, அந்த பேசிக் ஐடியா ஆஹ் எடுத்துட்டு அதை டெவலப் பண்ணோம். ஏன்னா அந்த correct. யோசிக்கிற விதம் வந்து நம்மளோட விதமா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் எனக்கு. ஏன்னா Yes, ஏஐல வந்து நிறைய அது பேஸ் ஆன் கரண்ட் சுச்சுவேஷன் பொறுத்து தான் அந்த correct. கொடுக்கும். And ஏன்னா it's more நம்ம இடத்துல என்ன வேணும் அப்படி correct. வந்து நம்ம சொந்தமா யோசிக்கணும். Correct. And it's data driven. அது வந்து த்ரூ ம். டாட்டா த்ரூ சயின்ஸ் யா. ரீசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது. அது சும்மா ம். வந்து ஒரு 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 ஃபிகர் ஆஃப் தாட் இல்லாம வந்து அது யா. கரெக்டா டாட்டா ட்ரிவனா யா. ஒரு யா. ஆன்சர் ம். கொடுக்குது உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபுல்லா ஒரு ரீசர்ச் பண்ணி தான் இந்த ஆன்சர் கொடுக்குறாங்க ம். உங்ககிட்ட ஏஐ சிஸ்டம். ம். ஸோ இப்போ இன்ஃபேக்ட் சின்ன சின்ன இடையில கூட ஐ ஃபவுண்ட் ஒன் ஆப் அந்த ஆப் பிளே ஸ்டோர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அது வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு எம்டி ஸ்பேஸ், உங்க வீட்லயோ உங்க கடையோ ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னா, யா. இந்த யா. ஸ்பேஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும், கொஞ்சம் ஐடியா கொடுங்க எனக்கு, அந்த போட்டோ ஃபுல் எம்டி ஸ்பேஸ் போட்டோ பிடிச்சி ம். கொடுங்கன்னா ம். ஏஐ வில் ஜெனரேட் யா. சும்மா ஒரு லே அவுட் மாதிரி. ஓகே, இது இந்த மாதிரி நீங்க வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க பட்ஜெட்லாம் நீங்க சொல்லலாம். ஓகே, என்னோட பட்ஜெட் ம். எவ்வளவு தான், எவ்வளவு ஃபேன்சியா இருக்க முடியாது. நீங்க அந்த மாதிரி ப்ராம்ப்ட் போட்டீங்கன்னா கூட கரெக்டா அது ஒரு ஒரு லெவல்ல டிசைன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் எஸ்தட்டிக்கா இருக்கு. அண்ட் இட்ஸ் நாட் பேட். ஐ மீன் இப்போ நிறைய பேருக்கு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப நாளா பிசினஸ் அவங்க ஐடியா நம்ம போயிடும், நம்ம இப்படி அழகா ம். ஆக்கலாம் கடை. அண்ட் யூ கேன் யூஸ் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் யா. எல்லாம் படிச்சு மோஸ்ட் ஆஃப் திஸ் ஆப்ஸ் இப்போதைக்கு ஃப்ரீ. ஆஃப்கோர்ஸ் பெய்ட் வெர்ஷன் இருக்கு ஃபார் பெட்டர் யா. ரிசல்ட்ஸ் யா. அண்ட் ஆல். பெய்ட் வெர்ஷன். So this is also one of the good terms of digital transformation for business. This is also one good thing. ஆனா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இ வாலெட் பேமெண்ட் பத்தினா. ஆ. மெயினா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாத்தின ஒரு விஷயம் வந்து பிசினஸ்ல மாத்தினது என்னன்னா, I would say it's your POS system. முன்ன வந்து நிறைய கடைங்க வந்து POS சிஸ்டம் கிடையாது, எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட்ஸா. இப்போ யா. ரெஸ்டாரண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஓஎஸ் சிஸ்டம் இல்லைன்னா ஒர்க் லோட் வந்து கோஸ் டு டைம்ஸ் 10. யா. இப்போ யா. பிஓஎஸ் சிஸ்டம் வந்து என்னோட கடையில வந்து ஒரு பிஓஎஸ் சிஸ்டம் நம்மளோட ஸ்டாக் இன்டேக்ல இருந்து நம்ம என்னென்ன சமைக்கிறோம் எல்லாமே வந்து கரெக்டா அந்த வீக்லி பிரகாரமா ம். கணக்கு பண்ணிட்டு உங்களுக்கே சொல்லி கொடுக்கும் திருப்பி. இது மட்டும் தான் நீங்க வாங்கணும், இதெல்லாம் இருக்கணும் உங்க கடையில. ம். ம். ஏன்னா நம்ம ஸ்டாக் இப்போ ஒரு கேஜி சிக்கன் எடுக்கிறோம், ஒரு கேஜி சிக்கன் பிரஸ்ட் எடுத்துட்டு நம்ம சிஸ்டம்ல போட்டுடலாம், ஒரு கேஜி சிக்கன் பிரஸ்ட் போடுறேன்னு. ஸோ மெனுல ம். வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஒரு டிஷ்ல வந்து மேபி ஒரு 30 கிராம் சிக்கன் தான் பாய்க்கிறோம். இது வந்து ம். கிச்சன்ல இட்ஸ் வெரி நார்மல் இல்ல. ஸோ வந்து யா. யா. எண்ட் ஆஃப் த டே வந்து அது கரெக்டா கணக்கு பண்ணுவோம். இவ்வளவு சாப்பாடுலாம் வெளியே இருக்கு. ஸோ மிச்சம் வந்து ஒரு 300-400 கிராம்ஸ் சிக்கன் இருக்கணும் உங்ககிட்ட. ஸோ வி கேன் கவுண்டர் செக். அப்போ நமக்கு தெரியும், ஓகே ஜாம காண போதா கடையில, இல்ல யாராச்சும் நம்மளுக்கு தெரியாம எடுக்கிறாங்களா, we know. So post system is one of the best. கரெக்ட். இது வந்து ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல, நார்மல் ஒரு ஷாப் ம். உங்க ஸ்டாக் இன்டேக் வந்து ஈஸியா எப்படி ஆக்குறது, this is one of the best methods. ம். And then also just நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, டாட்டா இதெல்லாம் ஸ்டாப் கிளவுட். யா. யா. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. so இதுவும் லிங்க்ஸ் POS லிங்க்ஸ் கிளவுட் சிஸ்டம். அண்ட் வந்து அந்த நீங்க கரெக்டான பாஸ்வேர்ட் போடா, நீங்க ஆன்டி வைரஸ்லாம் போட்டா அது ரொம்ப ம். செக்யூராவே இருக்கும். அந்த டாட்டா ம். காணாமவே போகவே போகாது. யா. யா. இதுதான் யா. இருக்கும் அந்த டாட்டா. will never go missing. பாஸ்வேர்ட் வந்து ஓனருக்கு தவிர்த்து வேற யாருக்கும் தெரியக்கூடாது. யா. 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 ம். சரியா? இதுல ஒண்ணு வந்து சரி, இப்ப இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் இருக்கு வந்து ஒண்ணு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம ஒரு பிசினஸ் செய்யறோம்னா, ஆமா. அது சிறு தொழிலா இருந்தாலும் சரி, பெரிய லெவல்ல செஞ்சாலும் சரி, இந்த மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங், இந்த ப்ரொமோஷன் அதெல்லாம். இப்ப இந்த ஆமா. மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், இந்த சோசியல் மீடியா, இப்ப டிஜிட்டல் குளோபலைசேஷன் எல்லாம் இருக்கனால நம்ம ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் த்ரூ இந்த ஐ மீன் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம செய்யலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுவும் ரொம்ப வைரல் ஆச்சுன்னா மக்கள் சிலவங்க வந்து நம்ம பொருள் வாங்குறதுக்கு தூரத்துல இருந்து வராங்க. எஸ்பெஷலி இந்த ஆமா. சாப்பாடுலாம் இந்த ஆமா. ஏன்னா ஒரு கூட்டத்தை பார்க்க ஐ மீன் அவங்களுக்கு எனக்கு இந்த சாப்பாடு நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூரத்துல இருந்து வருவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஆஹ் நானும் வந்து ஆக்சுவலி நான் தங்குறது ஈக்குவல் மை ஃபேமிலி இஸ் இன் கேஆர். நானும் கேஆர் அடிக்கடி விசிட் பண்ணுவேன். நான் தங்குற இடம் வந்து பூச்சம், quite close to ஸ்ரீகமகன். ஆனா அங்க வந்து ஒரு அக்கா நரசிம்மம்மாவா குறைஞ்சது ஒரு 10 வருஷமா இருந்தாங்க. அந்த நரசிம்மம்மா அக்கா ஒரு 10 வருஷமா அங்கதான் இருக்காங்க. ஆனா இப்போ அந்த வீடியோ லீக் பண்ண அவன் கையில தான் அந்த பஸ்ஸா வர ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா.
ஆமா ஆமா அதான் ஆஹ் பெரிய ஆனா டீம் அவங்க அது. ஆக்சுவலி வந்து நிறைய பேருக்கு she has been there for almost 10 years. யா 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 யா. அவங்க ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அங்கதான் இருக்காங்க. ம் அதே ம் நாசிலமா, அதே கடை, அதே அக்கா. ம். ஆனா அந்த வீடியோ வைரலா போன காரணம் தான் கையில தான் ப்ரோ. நீங்க நம்ப மாட்டீங்க. சம்டைம்ஸ் 2:00 2 AM 3 AM நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ப்ரோ, ம். 2 3 AM லைன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாசிலமா யா சாப்பிடுறதுக்கு. அவங்க கடை எனக்கு 4 மணிக்கு திறப்பாங்க போல, 4 ஆமா. காலையில. ஆக்சுவலா 6 மணிக்கு தொறப்பாங்க. ஆனா இவங்க 3 மணிக்கெல்லாம் ப்ரோ. அண்ட் ப்ரோ ஒரு கட்டம் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. பஸ்ஸா ஜேபில இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சாங்க ப்ரோ. அதான் அந்த அந்த ஜேபி அந்த சாப்பாடு. யா ஜேபி டு கேஎல் வந்து ப்ரோ ஒரு 4 ஹவர்ஸ் ஜேர்னி, 4.5 ஹவர்ஸ் வச்சுங்களேன் ஒரு ஜேர்னி. அந்த ம். நாசிலமா சாப்பிடுறதுக்கு வந்தாங்க இன்னைக்கு. அது யா யா நடந்த யா. காரணம் என்ன? இட் வாஸ் யுவர் சோசியல் மீடியா. அவங்க டிஜிட்டல் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மீடியா யா. அது அவங்களோட கடையில வேலை செய்யற ஒரு பையனா இல்ல அவங்க சன்னா யாருன்னா ஷுவா அவங்க யாரோ ரெண்டு பேர்ல யாரோ தான் ஒருத்தவங்க அந்த வீடியோ எடுத்து டிக்டாக்ல போட்டாங்க. அந்த அவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு ஷி ஸ்டில் வெரி சக்சஸ்ஃபுல். அவங்க யா இன்னும் யா. ட்ரூ ட்ரூ கஷ்டப்பட்டு ட்ரூ பட் ட்ரூ. அவங்க அங்க இல்ல வேற she has gone to somewhere else. கடை ஐ திங்க் ஒரு கடை திறந்தாங்க மீனான்ஸ்ல ஏதாவது 3 கடை திறந்தாங்க. But she's still doing quite well. ஏன்னா அவங்க அந்த எக்ஸ்போஜர் கிடைச்சிச்சு. எல்லாருக்கும் தெரியும் அந்த அக்கா சினிமா யாருன்னு. ஆமா ஆமா. இப்ப கூட ஆஹ் நான் அன்னைக்கு கூட அவங்க கடை இங்கதான் சரிக்கமால அந்த கடை ஒண்ணு இருக்குன்னு சீக்கிரம். நினைக்கிறேன். நான் அன்னைக்கு நான் வர வழிதான் பார்த்தேன். ஓகே. நான் இன்னும் சாப்பிடுவேன். மணி ஸோ ஆயிடுச்சு யூ சி வந்தாச்சு. அது வந்து நடந்த காரணம் வந்து இட்ஸ் பிகாஸ் சோசியல் மீடியா யா. அந்த சோசியல் மீடியா அந்த புஷ் ஒரு விஷயம். அந்த நீங்க பாருங்க ப்ரோ 10 வருஷம் முன்னாடி அந்த நர்சிமா டேஸ்ட் அப்படிதான் இருந்தது. அது சொல்லுங்க அதான் அதான். 10 வருஷம் இப்போ முன்னாடி அவங்க நர்சிமா அதே டேஸ்ட் தான், அதே ஐட்டம் தான் ம். முக்கால்வாசி அவங்ககிட்ட இருக்கும். அதே கோழி சம்பல், கோழி யா 2 அக்கா வச்சிருந்தாங்க. அவங்க டேஸ்ட் வந்து குறைஞ்சதே கிடையாது. நல்லா தான் ஆமா இருக்கும் அதான். அவங்க நர்சிமா. ம் ஆனா அந்த விஷயம் வந்து பருவல. அப்போ நிறைய பேருக்கு தெரியல. அந்த வித்தின் அந்த ம் டெமோகிராஃபில தான் ம் ஓட்டிட்டு இருந்துச்சு. வித்தின் அந்த ம். ஸ்ரீகம்பங்கன் கூட்டத்துல எல்லாம் மேக்சிமம் எவ்வளவு பூச்சவங்க குக்கிஜாலே வரைக்கும் டிராவல் பண்ணும். யா அந்த யா அந்த யா. அந்த அந்த நாசினமா நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனா த்ரூ தட் சோசியல் மீடியா எக்ஸ்போஷர் டுடே ஷி ரிசீவ் 400 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வராங்க ப்ரோ அவங்க கடைக்கு சாப்பிடுறதுக்கு. And ம். இது வந்து it would not have been possible. இது வந்து ஒரு சாத்தியமா ஆயிருக்காது without the digital platforms that we have in the market today. ஆக்சுவலி என்ன இன்னொன்னு வந்து கேட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இல்ல என்னோட ஒன்னொன்னு அட்வைஸ். நீங்க பாத்தீங்கன்னா சாரி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல ஓகே ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது வந்து பர்பஸ்லி செய்யல, அன்இன்டென்ஷனலி தான் அந்த கடை வந்து வைரல் ஆனிச்சு. அப்ப ஆமா. அந்த கடை வந்து அன்இன்டென்ஷனலி அவங்க வந்து பர்பஸா செய்யல, எந்த ஒரு டிசைன் எந்த ஒரு பிளான் பண்ணி செய்யாம அந்த கடை வைரல் ஆகி நல்லா பூம் ஆயிடுச்சு, நல்லா செய்யறாங்க இப்ப. ஆனா இப்ப இந்த ஸ்மால் பிசினஸ் செய்யறவங்க அவங்கள உண்மையாலுமே ஒரு பிளான் கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பா வைரல் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ஆமா சோசியல் மீடியா எஸ்பெஷலி பார்த்து. டிக்டாக் வந்து நேஷால யா. ம். அன்னைக்கு இடையில வந்து ஒரு சர்வே நாங்க படிச்சிருந்தோம். 80% 80% ஆஃப் த பீப்புள் இன் மலேசியா இஸ் யூசிங் டிக்டாக். யா 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 யா. ட்ரூ ட்ரூ ட்ரூ. 80% நம்ம ம் ஜனத்தொகையில வந்து 80% ஆளுங்க வந்து டிக்டாக் வச்சிருக்காங்க. And அதோட ம் hours ம். bro, sometimes they say ஒரு நாள்ல வந்து ஒரு சராசரி மனுஷன் வந்து spends more than 2 hours, யா. just on ம். யா social யா media. யா. On social media 2 hours இது வந்து நார்மல். இப்போ நான் வந்து சோஷியல் மீடியா என்னோட பிளாட்ஃபார்மே சோஷியல் மீடியா. நான் வேலை செய்யறது, என்னோட ம் ஜாப், என்னோட பிசினஸ் எல்லாமே has got to do with social media. So நான் வந்து எவரேஜா ஒரு 8 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன் bro சோஷியல் மீடியால. ம் ம் ம். இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் அவங்க வேலைக்கு வந்து வித் இந்த சோஷியல் மீடியா கம்யூனிட்டி இல்லைன்னா யா. நார்மலா வீட்டுல ம் இருக்கவங்களும் அவங்களும் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ இது வந்து லெவரேஜ் பண்ணேன்னா இட்ஸ் அ வேஸ்ட். ம். உண்மையிலே வேஸ்ட். யா யா. ஒரு வீடியோ ம். வந்து எடுத்து டிக்டாக்ல போட்டு அது கரெக்டான ஹேஷ்டேக் போட்டு கரெக்டான லொகேஷன் போட்டு யா. ரொம்ப எடிட் ம். பண்ற வேலை வேணாம். அந்த அக்கா பாருங்க ப்ரோ, அந்த நஸ்லமா யா அக்கா யா. இருக்காங்க. அவங்க வீடியோ எல்லாம் எங்க ப்ரோ எடிட் பண்ணி போட்டாங்க ஆரம்பத்துல. ரொம்ப ரொம்ப ஆஹ் சாதாரணமான அவங்க கடையில அந்த மக்கள் என்ன தொகை அவங்க நடக்குது வெயிட் பண்றது அன்னைக்கு அந்த அவங்க கடையில என்ன சர்வ் பண்றது. நடந்தது அதுதான். ஆனா அந்த மாதிரி யா. இப்போ சில பேருக்கு வந்து அவங்க காசு அவங்களும் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ரொம்ப ம் காசு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ஆளுங்க வந்து போட்டோ ஷூட் பண்ண சொல்லி வீடியோ ம் ஷூட் பண்ண சொல்லி எடிட் பண்ணி ம். ரொம்ப கஷ்டமா அவங்க போயிட்டு எடிட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு, ஆனா அந்த வீடியோ சம்டைம்ஸ் ஓடாது. அந்த எஃப்ஐபி யா மூலியமா யா. ஓடாது. ம் ஆனா ஒரு ம் ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் வீடியோ அது யாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வீடியோ. அது நானே ம் ஆக்சுவலா ம். பார்த்துட்டு இந்த அக்கா தான் நம்மளுக்கு தெரியுமே ஆமா ஆமா அதான். அவ்வளவுதான் ஆ நினைச்சிட்டு. ஆ. பட் ஓவர் நைட் நான் பார்த்த அவங்க வியூஸ் வாஸ் ஹிட்டிங் இந்த மில்லியன்ஸ் ப்ரோ. மில்லியன் ம். கணக்குல போனுச்சு அவங்க வியூஸ். கொஞ்ச யா நேரத்துல யா என்னடா யா. இதுன்னு இட்ஸ் நசிலமா அட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் நசிலமா ப்ரோ. அதே 10 யா 10 யா. வருஷமா கரெக்ட் அவங்க கரெக்ட். நாசனமா அதுதான் அவ்வளவு அதுதான் இருக்குது.
சோஷியல் மீடியா லெவரேஜ் பாய்ச்சிட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆன ம், ஒரு ஆள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இட்ஸ் ஹர். ம். அவங்க வந்து சொல்லலாம். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஆ. எக்ஸாம்பிள்ஸ்ல. Yeah, நீங்க இந்த அதுக்கு மாதிரி முன்னுக்கு வந்து ஒன்னொன்னு நீங்க பாத்துருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு வந்து அவங்க பேரு என்னமோதான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சமைக்கிற சூப்பர் குக்கிங் பவித்ரா. செய்வாங்கல்ல. சுகு பவித்ரா. ஓகே, நீங்க அதை பாத்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி தான் வைரல் ஆனாங்க. ஆனா வந்து ஆமா. இவங்க வந்து இன்டென்ஷனலி வீடியோ போட்டாங்க. ஸோ வைரல் ஆனிச்சு. இவங்க அந்த நம்ம தமிழர்களை தவிர்த்து அந்த மலேஸ் சைனீஸ் எல்லாத்தையும் பிடிச்சாங்க. நல்லா ஆமா. ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியால சில அஹ், சரியான முறையில பாய்க்கிறேன் நினைக்கிறேன். அதனால அவங்க ஒரு கட்டத்துல அவங்களோட இது அப்படியே இறங்கிருச்சு பாத்தீங்களா. ஸோ அதான் ஆமா. நம்ம வந்து அந்த சோஷியல் மீடியா வந்து கரெக்டான முறையில வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வேற லெவலுக்கு போகலாம். அதே கரெக்ட். சமயத்துல அது வந்து தவறான முறையில ஏதாச்சும் மத்தவங்க ரொம்ப கொண்டேட் பண்ற மாதிரி நம்ம ஏதாச்சும் செஞ்சுன்னா கண்டிப்பா அந்த பிசினஸ்ல நம்ம ரொம்ப நாள் நிக்க முடியாது. கரெக்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ, அவங்க ஐ மீன் எனக்கு பர்சனலா தெரியாது அவங்க. ஐ மீன் ஐ டோன்ட் நோ ம். தேம். நான் சூப்பர் பவித்ரா யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க டிக்டாக் மூலியமா தான் நான் பார்த்து ஐ மீன் ஐ ஷுட் லவ் ம். வீடியோஸ். அழகா யா யா. சமைப்பாங்க. சுத்தமா சமைப்பாங்க. ம். எனக்கு அதான் ம். ரொம்ப அது பிடிக்கும். உண்மைதான். ஆஹ் எனக்கு என்னன்னா அவங்களோட டவுன்ஃபாலோட காரணம் வந்து நிறைய பேர் நிறைய விதமா சொன்னாங்க. பட் ஐ மீன் லெட்ஸ் நாட் டாக் அபௌட் இட் பேசுது. பட் யா யா யா. அவங்களும் ம். வந்து அந்த ஃபேம் வந்து சோஷியல் மீடியா ஃபேம் திடீர்னு வந்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாம, ஐயோ திடீர்னு ம். போற இடத்துல வந்து சில பேர் அந்த மாதிரி bro, போற இடத்துல எல்லாமே ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஒரு நிம்மதியா நம்ம ஆமா. உட்காந்து சாப்பிட முடியாது. இவங்க வந்து போட்டோ பிடிப்பாங்க, இவங்க கூட இவங்க வந்து ம். போட்டோ பிடிப்பாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியால வந்து ஒருத்தர் இடையில ஐ டோன்ட் டாக் அபௌட் யா ஹிம். யா யா. அந்த வாட்டர்மெலன் வச்சுட்டு என்னமோ செஞ்சுட்டு இருக்காரு ஆமா. ஓகே ஓகே அவரு. ஓகே. ஆனா அவரு அதை நீங்க பத்தி நான் பாத்தீங்கன்னா, பேசலாம். யா யா யா. ஆமா. I mean, I don't want to talk about him. I have no comments about him ல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து அவர் he was promoting himself. ஒரு நல்ல முறையில செஞ்சாரு. ஒரு யா இன்னசென்ஸ் யா. அது அழகான உண்மைதான். முறையில செஞ்சாரு. ஆனா இப்போ அந்த ஃபேம்லாம் வந்து தலைமையில ஏறி போயிட்டு, அவர் மத்தவங்க பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அவரோட ஒருத்தர் வந்து ரொம்ப பிராண்ட் தலைக்குறவா பாய்ச்சிட்டாரு. அவரு as a பிராண்ட் இப்போ அவரோட செல்ஃப் தான் அவரோட பிசினஸ். அவரோட as a இண்டிவிஜுவல் அவர் தான் யா. அவரோட பிசினஸ். அவரு அந்த சோசியல் மீடியா சமாளிக்கிறது தான் அவரோட இன்கம். ஐ அவர் மீன் ஆஃப் கோர்ஸ் அவரோட பிராண்டிங் பண்ணிட்டாரு. பிராண்டிங் ஆ பண்ணிட்டாரு அவரு. இடையில 2 டேஸ் அவரோட படம் வெளிய வந்து அவர் சீன்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேல யாருமே யா. நம்ம டைரக்டர்ஸ் அவங்க கூட வொர்க் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க வேற. ஆ. பிகாஸ் ஹி ம். டிடன்ட் நோ ஹவ் டு ஹேண்டில் அந்த ஃபேம். ஐயோ திடீர்னு வந்துச்சு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பத்தி இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை இங்க ம். கூப்பிடுறாங்க, அங்க கூப்பிடுறாங்க. அது தலைமையில ம். ஏறிடுச்சு ப்ரோ. சோ யா. yeah, and I'm not just talking about individual. இது வந்து பிசினஸ்க்கும் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் ஒரு பிசினஸ் ஆ. வந்து bro, ஓகே. ஒண்ணு. ஒரு பிசினஸ் ம். வந்து அவங்க சோசியல் மீடியா மூலியமா திடீர்னு ம். ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னா they should be able to handle it. யா. ஒரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா அந்த நஸ்லமாக்கா ஒரு கட்டத்துல ப்ரோ இஃப் நோட்டீஸ் அவங்க she wanted to give up, அவங்க சொன்னாங்க அவனால முடியாது, யா. டயர்ட் ஆயிடுச்சுங்க. ம். ம். டெய்லி ப்ரோ she was selling at the thousands of packets of நஸ்லமா. யா. கரெக்ட். ஆ, ஆனா அவங்க நல்லா ஒரு பிரீத் பண்ணி நிறைய பேர் போய் அட்வைஸ் பண்ணாங்க. ஆளுங்க எடுங்க வேலைக்கு, லீவ் போடுங்க. அந்த மாதிரி கரெக்டா ம். ஷி ஹேண்டில் இட் அண்ட் ஷி சக்சஸ்ஃபுல். சோ அதான் சோஷியல் மீடியால இருந்து கிடைக்கிற உங்களுக்கு ஃபேமா சரி எது இருந்தாலும் சரி அது கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். பெனிஃபிட் இட் ஃபார் யுவர் பிசினஸ், நாட் ஃபார் யுவர் செல்ஃப். ம். யா. பிசினஸ் பத்தி யோசிங்க. என்ன பத்தி நீங்க ஆ. பிசினஸ் ஒரு லெவல்ல போனுச்சா எல்லாமே உங்க பத்தி தான் ம். பேச ஆரம்பிப்பாங்க. ஓ இவனால தான் பிசினஸ் சரியா வந்துச்சு, ம். இவனால தான் பிசினஸ் சரியா வந்துச்சு. ஆனா யா. நிறைய பேர் என்ன ஆ. செய்வாங்கன்னா அவங்க பிசினஸ்னால வந்த ஃபேம் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்ல நான் என்னத்த காமிக்க போறேன் இதுக்கு நான் மேல. தான் ரொம்ப தற்பெருமை. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க நீங்க அந்த அந்த இந்தியால ஒரு சொன்னீங்களா அவர் பேர் எனக்கு தெரியல. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம யாரை பத்தி பேசுறோம்னு. ஆமா அவரு பாத்தீங்கன்னா அவர் வந்து டாக்டர். அவர் வந்து பிசியோதெரபி பிஹெச்டி ஆமா பிசியோதெரபி. அவரோட ஒரு பேட்டியில வந்து பிசியோதெரபி வந்து அவ்வளவு நுணுக்கமா பேசுவாரு. அந்த என்ன அந்த உடம்புல என்னென்ன மாதிரியான ஆமா ஆமா சீக்கு அதெல்லாம் வரும்னு அவரு அவ்வளவு நுணுக்கமா அவ்வளவு டெக்னிக்கலா பேசுவாரு. அப்போ வந்து அவர் வெரி நாலேஜபிள் பர்சன். ஆனா இந்த ஒரு காரணத்தினால ரொம்ப ஓவரா செஞ்சு அவர் வந்து பேரை வீணாக்கிட்டாரு. அதே சமயத்துல அவர் வந்து அவரோட சொந்த செல்ஃப ஒன்னும் பிராண்டிங் பண்ணோம். அவரோட ஆமா பிசினஸ் ஒன்னும் என்ஹான்ஸ் ஆமா அப்படின்னு நினைச்சிருந்தா இது ஒரு வேற லெவல் போயிருப்பாரு நேரத்துக்கு. ஆமா யூ இவன் சி ப்ரோ, படத்துல கூட நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. ஆக்சுவலி வந்து ஆரம்பத்துல நானே நம்பல அவர் டாக்டர். நானே ஆ, நம்பல. ஆனா அவர் அந்த இன்டர்வியூ குடுத்தாரு. நீங்க சொன்னீங்களா? அந்த இன்டர்வியூ குடுத்தாரு when he talked about physiotherapy. அப்பதான் எனக்கே ம். தெரிஞ்சது மேபி திஸ் guy is really a ஆ, யா. இட்ஸ் physiotherapist தான். வெரி நாலேஜபிள் ஏன்னா பர்சன். யா. எவ்வளவு நாலேஜபிளா பேசுறாரு அது பத்தி. ம், ம். போன்ஸ் பத்தி எல்லாமே கரெக்டா ரொம்ப நாலேஜபிளா பேசினாரு. சோ எனக்கே யா. ஓகே ஓகேடா மேபி ஹி இஸ் ரியலி a டாக்டர்டா. நான் அதான் யோசிச்சேன்.
ஆனா ம். he should have used his fame. அவருக்கு வந்து ஃபேம் வந்து அவரோட அந்த யாஹ்! பிசியோதெரபிஸ்ட் பிசினஸ புஷ் பண்றதுக்கு அவர் பாய்ச்சிருந்தாரு. இன்னைக்கு லட்சாதிபதி ஆயிட்டாரு. ம். கண்டிப்பா, இன்னைக்கு கண்டிப்பா. ஏன்னா ஆ கண்டிப்பா படத்துல கூட நெறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அவருக்கு. ஆமா. படத்த விட்டுருங்க ப்ரோ. அவரு தேவையில்லாத ஃபேம் தேடிட்டாரு என்ன கேட்டீங்கன்னா. ஆமா. அந்த அது அது ம வந்து ஒரு 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 ஸ்லைட்டா வச்சுக்கிட்டு புஷ் அந்த ஃபேம் ம். வச்சுட்டு அந்த அந்த வியூஸ்லாம் யாஹ்! வச்சுட்டு உங்க ஆ. பிசினஸ் அது நடந்ததுல இருந்து ப்ரோ. அவருக்கு அந்த ஃபேம் வந்ததுல இருந்து he has never talked about his business anymore, you know. ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அவர் யாஹ்! பிசினஸ் பத்தி பேசுறதுக்கு. அவர் நான் வந்து பிசினஸ் பயங்கர செய்யறாரா நடிகை. இல்லையா கூட நம்மளுக்கு தெரியல. இப்ப ஐ டோன்ட் நோ வெதர் ஏன்னா அவர் அந்த 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 வாட்டர்மெலன் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து ப்ரோ, நீங்க அவர் ம். டிக்டாக் வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல இன்ஸ்டா வீடியோ பாத்தீங்கன்னா, யூஸ் டு டூ அவங்க பிசியோதெரபி செஷனா லைஃபா செய்வாங்க. அவர் பிசினஸ் யாஹ்! ப்ரோமோட் ஆ, பண்ணுவாரு. ஆ, ஆ. சோ அவர் வந்து ப்ராப்பரா அந்த ஃபேம் வந்து மேனேஜ் பண்ண தெரியாது. He should have ம், used that ம். fame to boom his business. ஆனா பண்ணல. கரெக்ட், கரெக்ட். ஆனா யாஹ். இன்னைக்கு ம். 2ம் அவருக்கு கை விடுற நிலைமை வந்துருக்கு. ஏன்னா ம், பேரு ம். கெட்டு போயிடுச்சு. அது உண்மதான், அது ஏன்னா உண்மதான். ஒரு விஷயம் வந்து இப்போ இந்தியாலலாம் ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. இந்த மாரி ஒருத்தர் புடிக்காம போயிடுச்சா, ம். ரொம்ப நாளா பிடிக்கும் போயிடும் அவருக்கு. ஏன்னா அது வந்து இந்தியா மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்தியா மார்க்கெட் வந்து பெரிய ஒரு மார்க்கெட். இங்க வந்து ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி இப்ப மீடியா இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்குன்னா, ஆமா, அங்க 1000 ஒரு தெருவுக்கு வந்து 10, 15 இருக்கும் போல மீடியா இண்டஸ்ட்ரியே. ஆமா, அப்ப அங்க இருக்க மாரி இதுல வந்து ஒரு விஷயம் பரவுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா ஆமா. அவரு பரவிடும். அவரு ரொம்ப ம். ஒரு பிக் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அவர் ஷுட் ஹவ் ம். யூஸ்ட் ஹிஸ் பிராண்டிங் ஃபார் ஹிஸ் யாஹ்! பிசினஸ். யாஹ்! ஆ அதான், சோ அதான். அதான் அது சொன்ன மாரி, அந்த சோசியல் மீடியா வந்து அவங்க ஒரு ஆளுக்கு வந்து கரெக்ட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு ஸ்பான்டேனியஸ்லி ஒரு விஷயத்த சொல்லி அ செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா அடுத்த லெவல் போலாம். அதே சமயத்துல இந்த கஸ்டமர் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என்னைக்குமே நம்ம கருத்துல கொள்ளணும். இப்ப அந்த ஆமா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களா? ஒருத்தர் குறை சொல்றாங்களா? அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட்டா பார்க்கணும். ஆமா. சோ வந்து ப்ரோ இப்போ இன்னொன்னு நான் ஆரம்பிக்க ஐ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் இட் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா? இல்ல ரொம்ப யா. ஹார்டான ஒரு விஷயமா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அரசாங்கமே வந்து நெறைய ஃப்ரீ ட்ரெய்னிங்லாம் குடுத்தாங்க. இடையில ம். நேஷனல் ட்ரெய்னிங் வீக்லாம் நடக்கும்போது, உங்க பிசினஸ் எப்படி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யா. பண்றதுன்னு நெறைய ஃப்ரீ ம். ப்ரோகிராம்லாம் குடுத்தாங்க. ஸோ ப்ளீஸ் இஃப் நெறைய பிசினஸ் இஃப் இஃப் யூ அண்டர் தி இம்ப்ரஷன் தட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ம். இல்ல YouTubeல போய் பாருங்க. இல்ல நேஷனல் ட்ரெய்னிங் ம். ஜாயின் பண்ணுங்க. லுக் அட் த ட்ரெய்னிங் வீடியோஸ். இல்ல நம்ம கூட வாரம் வாரம் ட்ரெய்னிங் செய்றோம் ப்ரோ. நம்ம கூட வந்து ஆமாமா. இங்க கூட வந்து நம்மகிட்ட கேட்கலாம். இது இப்படி பண்றது, அப்படி பண்றதுன்னு. அ, ஆ அ. சோ அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விட்டுறாதீங்க. எனி பிசினஸஸ் ம். டிஜிட்டல் ம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரூ ப்ராப்பர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா உங்க பிசினஸ் வந்து லெவரேஜ் ஆகும். நோ அடுத்த பிசினஸ் லெவலுக்கு கொண்டு போலாம். ஆமா. அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நோ பிசினஸ் இஸ் ஷை ஃபார் த ம். டிஜிட்டல் வேர்ல்ட். இல்ல. கரெக்ட், எந்த கரெக்ட். பிசினஸ் இருந்தாலும் சரி ப்ரோ, இட் இஸ் வெல்கம் டு பி ஆன் டிஜிட்டல் வேர்ல்ட். இப்போ Shopee வந்து யாஹ்! முன்ன யாஹ்! நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க நெறைய. இந்த மாரி பிசினஸ் நாங்க விட மாட்டோம். ம். அந்த மாரி பிசினஸ் நாங்க விட மாட்டோம். பட் இப்போ ம். கொஞ்சம் ஓப்பன் ஆயிட்டாங்க. ம். ஆ ஏன்னா காம்படிட்டர்ஸ் அவ்ளோ வந்துட்டாங்க. இப்ப காம்படிட்டர்ஸ் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்க்கு அவ்ளோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இப்ப Ninja Van ஆமா. இருக்கு, Shopee, Lazada, Shopifyன்னு ஒண்ணு அ வந்திருக்கு இப்ப. Shopify நெறைய ம். இருக்குனால அவங்களுக்குள்ள காம்படிஷன் பண்ணோம். இப்ப வந்து விலைய ஆமா, குறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா. அவங்களோட ஃபெசிலிட்டி ஒண்ணும் கூட இருக்கு. அது வந்து நம்ம மக்கள் வந்து கரெக்ட்டான முறையில பயன்படுத்திட்டாங்கன்னா, கரெக்ட், கண்டிப்பா வந்து கரெக்ட். அவங்க பிசினஸ் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஆக்சுவலி ப்ரோ நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நான் வந்து இ-காமர்ஸ் ட்ரேடர். ஐ திங்க் யூ நோ இ-காமர்ஸ் ட்ரேடர் யாஹ்! ஸ்பெஷாலிட்டி இ-காமர்ஸ் தான். முன்ன யாஹ்! Shopee ஒரு 2 இயர்ஸ் அகோ நாட் சே 2 இயர்ஸ் அகோ, ஒரு 1 இயர் அகோ வந்து Shopee ஃபைட் பண்ண யாருமே இல்ல மலேசியால. இ-காமர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, யாஹ்! Shopee ஃபைட் பண்ண யாருமே இல்ல மலேசியால. அவன் தான் கிங். Lazada was going அ, down அ. very bad. Lazada was யாஹ்! going down very bad. Of course Grabல வந்து கேட்டர் பண்ணேன். Shopee என்ன பண்றது? Grab all was not doing. ம். Grab was e-hailing and groceries, food and மாதிரி. இப்போ இ-காமர்ஸ் யாஹ்! ஜாமான் வாங்குற பிளாட்ஃபார்ம்ல Shopee was the king. Everybody was doing Shopee. ஆனா ம். அந்த டைம்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க கமிஷன் 24% 25% வச்சுட்டு அவங்க யாஹ்! டெலிவரி ஃபீஸ் நீங்க பார்த்தீங்கன்னா 5 ரிங்கேட், 7 ம். ரிங்கேட்லாம் போகும். ஆனா இப்போ ம். Temu, Alibaba இங்கிலீஷ்ல வந்துச்சு. Temu is actually a ம். very good competitor now for Shopee. Temu இப்போ ரொம்ப ஹையா யாஹ்! போயிட்டு இருக்கு. யாஹ்! And கூடிய சீக்கிரம் Temu is going to allow Malaysian businesses to register on their platform. இப்போதைக்கு is யாஹ்! China. ம். ஆனா I think they promised within 1 year வந்து they're going to allow Malaysian businesses to register on their business. So வந்து அவங்க காம்படிஷனா வரும்போது ப்ரோ, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா Shopee பிரைஸ் இறங்கிருக்கு. அதாவது என்ன ம். ஜாமா பிரைஸ் இறங்கல. ஜாமா பிரைஸ் செட் பை த செல்லர். அவங்களோட டெலிவரி ஃபீ, அவங்களோட கமிஷன்லாம் இறங்கிருக்கு. ம்.
நான் யா ஆக்டிவா வித்துட்டு இருக்கேன் ஷாப்பில. ஸோ ஐ நோ கமிஷன் ம் யூஸ் 24%, 25%. இப்ப 19%, 19%, 18% ஃபிக்ஸ் ஆ கிடையாது. ஆ ப்ராடக்ட் பொறுத்து இருக்கு. ஸோ இட்ஸ் குட். ஒரு காம்படிஷன் ஆ வந்தாதான் ப்ரோ என்ன ஒரு அவங்க ஓகே ஒரு காம்படிஷன் வர நம்ம இறங்கணும். அண்ட் இது வந்து அட்வான்டேஜ் பண்ற ஹூ யா யா கெட்ஸ் யா அட்வான்டேஜ் யுவர் கஸ்டமர் அண்ட் ஆல்சோ த செல்லர் அட்வான்டேஜா வரும். ஓகே, ம் so this is about ம் digital transformation. I want to open platform. இப்போ யாரு சேட்ல நம்ம ஜூம்ல இருக்கீங்களோ இல்ல நம்ம ஃபேஸ்புக்ல யாராவது இருக்கீங்களோ, யாருக்கும் ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா ப்ளீஸ் கேளுங்க. யாராச்சும் கொஸ்டின் இருந்தா can ask. ம் We are welcome to take any questions at the moment. Anybody got any questions? யா 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 நான் சேட்ல கூட நீங்க கேட்கலாம். ஜூம்ல வந்து ஒரு 7 பேர் இருக்காங்க ஐ திங்க். ஃபேஸ்புக்ல கூட இருக்காங்க. ஃபேஸ்புக் மூலியமா கண்டிப்பா கூட நீங்க இது கேட்கலாம். இந்த Yes. Any questions, guys? மும்முரமா வச்சு பிசினஸ் தேடிட்டு இருக்காங்களோ வேற பிளாட்ஃபார்ம் ஏதாச்சும் இருக்கலாம், இருக்கலாம். இருக்கலாம். Anyone who got any questions, feel free to ask. யா Okay, யா I think some of them are shy lah. ஓகே யா Okay, பரவாயில்ல. இப்போ so far no one there. Thank you, Mishani. சோஃபா நோ Um, ஓகே யா okay, so யா far யா no. So வந்து that is basically about digital transformation. ஸோ சப்போஸ் நடுவில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா டாபிக் சம்மந்தம் இல்லாத கேள்வி கூட பிசினஸ் கேட்கணும் கேளுங்க, நோ ம் ப்ராப்ளம். நவ் வி மூவ் டு த செகண்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் போறோம், யா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து நீங்க இல்ல வந்து சோஷியல் மீடியா கிரைசிஸ் நீங்க வந்து ஒரு யா ஸ்பெஷலிஸ்ட்னு கேள்விப்பட்டேன் கிரைசிஸ் ஹேண்டில் பண்றது. ஏன்னா நிறைய 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 கிரைசிஸ் பார்த்துருக்கோம். நிறைய பட்டாச்சா? இல்ல ஆக்சுவலி நம்ம படப்படதான் நம்ம ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் நம்ம ஆமா, சரியா. ஆக்சுவலி அனுபவத்தை விட ஒரு ஒரு நம்ம விஷயத்த வந்து ம், ம், அனுபவத்தை தான் இஸ் த தோல்விதான் பெஸ்ட். ஒரு பெரிய அந்த ஒரு தோல்விதான் நம்மளுக்கு பல பாடத்தை கத்துக் கொடுக்க சொல்லுவாங்க. கரெக்ட், கரெக்ட், ஓகே, கரெக்ட். நான் இப்ப இன்னைக்கு நான் பேசுற டாபிக் வந்து சோஷியல் மீடியா கிரைசிஸ் ஓகே, பத்தி பேசுறேன். முன்னுக்கு நான் முதல்ல வந்து நான் இன்னைக்கு டிக்டாக்ல பார்த்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்றேன் முதல்ல. ஓகே ப்ரோ. இவங்க வந்து ஒரு தமிழ் பெண்மணி தான். தமிழ் பெண்மணி தான். ஓகே, இவங்க என்ன சொல்ல பார்த்திருக்கலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இவங்க வந்து இவங்க ஒரு பிரியாணியை வித்திருக்காங்க. ஸோ அந்த பிரியாணி ரொம்ப விலைக்கு வித்திருக்காங்க போல. இந்த கடையில் ஓகே, ரொம்ப விலைக்கு வித்திருக்காங்க. இதை ஒரு ஓகே, கஸ்டமர் பார்த்துட்டு கஸ்டமர் வந்து இந்த சாப்பாடுல வந்து எனக்கு கோழியும் இல்லை, கோழி வந்து ரொம்ப குறைவா இருக்கு, இந்த ஆட்டு அரிசி வந்து ரொம்ப கடிக்க முடியாம ரொம்ப கிராஸா இருக்கு, சயோறு முட்டை எதுவும் இல்லை, ஆனா வந்து விலை மட்டும் அவ்வளவு விலைக்கு போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு வந்து இதை போஸ்ட் பண்ணிட்டாரு. இதை வந்து அந்த கடைக்காரங்க பார்த்துட்டாங்க. ஆனா அந்த ஓகே, அவரு என்ன பண்ணிருக்காரு, இவர் அந்த கடை பேர் சொன்னாங்களே தெரியல, ஆனா அவங்க தெரிஞ்சிருச்சு இந்த கடை தானே. ஓகேவா. ஓகே, இப்ப வந்து ஓகே. இவங்க வந்து ரிப்ளை பண்றாங்க, யாரும் இந்த கடைக்காரவங்க ரிப்ளை பண்றாங்க, இங்க பாருங்க இது வந்து இந்த மாதிரி பிரச்சனைனா நீங்க வந்து என்கிட்ட பேசியிருக்கலாம், நீங்க என்கிட்ட சொல்லாம நீங்க வைரல் ஆக்குனீங்க இந்த ஒரு விஷயத்த. நான் வந்து பாஸ் இந்த இடத்துல வந்து வேலை செய்யறேன், உங்களுக்கு திரும்ப இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கஷ்டம். அவங்க வந்து அலுவலகமாலாம் பேசிட்டு சொல்றாங்க, தமிழனுக்கே தான் தமிழன்களை இறக்குதான் பாக்குறாங்க, தமிழன் நல்லா உதவி செய்ய மாட்டாங்க, தமிழனை பத்தி ரொம்ப தவறா பேசுறாங்க. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி. யூ சி, இப்போ இப்போ வந்து ப்ரோ என்ன கேட்டீங்கன்னா ஜாமான் வைரல் இருக்குல்ல, ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஐம் நாட் டூ ஒரு ஒரு பெரிய ஃபேன் இல்லை இந்த வைரல் பண்ற ஒரு விஷயம். ஆஹ் ஆஹ் ஏன்னா என்ன என்ன உம் பிசினஸ் எடுத்தாலும் நம்ம ஒரு ஹியூமன் சம்டைம்ஸ் மேக் உம் மிஸ்டேக் செய்யறது காமனான ஒரு விஷயம். உம் ஆனா கண்டிப்பா. யூ ஷுட் கிவ் த பிசினஸ் another சான்ஸ். ஆஃப்கோர்ஸ் உங்களை ஏமாத்தினாங்களா, உங்களை ஸ்கேம் யா பண்ணாங்கன்னா அது வந்து நீங்க வைரல் உம் பண்றது தவறு கிடையாது. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து யா ஒரு கடையில வந்து சமைக்கும் போது திடீர்னு ஒரு முடி வருதுன்னா பட்டுன்னு உம் யோசிக்காம போயிட்டு என்ன உம் செய்வாங்கன்னா, போயிட்டு வீடியோ போட்டு டிக்டாக்ல உம் போட்டு அந்த பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு, உம் ப்ரோ நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த சின்ன சின்ன வீடியோனால எவ்வளவு பிசினஸ் பாதிக்கப்பட்டுச்சு தெரியுமா ப்ரோ. சோ மெனி பிசினஸ் உண்மைதான் உண்மைதான். உம் resulted into losing யா customers.
ஆனா இது வந்து ஒரு மிஸ்டேக். சரி ம். நம்ம சொல்லலாமே, அழகா சொல்லலாமே. இல்ல சார் முடிஞ்சிருச்சு. நீங்க ம். மாத்தி குடுத்துருங்க. வேற ஏதாச்சும் குடுத்துருங்க. ஆ. அவங்க என்ன செய்யாமயா போவாங்க? கண்டிப்பா செய்வாங்க ப்ரோ. பிகாஸ் ஆமா. ம். இதே வந்து லைக் ஓகேடா ஒரு பிரியாணி வந்து ஒரு கோழி பிரியாணி வந்து அவங்க 35 வெள்ளிக்கு விக்கிறாங்க. ம். இந்த மாரி கடையெல்லாம் நீங்க வைரல் பண்ணி விட்டா, இந்த மாரி பிரச்சனை நீங்க வைரல் பண்ணி விட்டா இஸ் டிஃபரெண்ட். பிகாஸ் அவங்க ஏமாத்த பாக்குறாங்க. ஆனா சின்ன சின்ன இல்ல தவறுகள வந்து டக்குன்னு வேலைய 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 கொஞ்சம் எழுதிக்கிறா நினைக்கிறேன் நீங்க பார்த்திருக்கீங்க போல. வேலைய எழுதிக்கிறா கரெக்ட்டா தான் சொல்றீங்க. ஆமா. இல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஆனா, சின்ன சின்ன தவறுங்க வந்து ட்ரை நாட் டூ 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 வைரல். எனக்கு புரியல. ஏன் வந்து வைரல். இப்போ வந்து ம். இப்போ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா, ஐ மீன் எந்த ம். பிசினஸா இருந்தாலும் ம். சரி, ஐம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபௌட் ஃபுட். எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, ம். ஒருத்தருக்கு பாதிக்கப்படுறாங்கன்னா, எடுத்து செய்ற விஷயம் வந்து ஃபோனு. டக்குனு அவங்க ம். எது ம். வெளிய வர்றது இருந்தாலும், வார்த்தைக்கு வரதுக்கு முன்னாடி கூட ஃபோன் வந்துடும். வெளிய வந்துரும். ஆ. ம். ம். ஃபோன் வெளிய வந்துட்டு, சரி ம். பட்டுன்னு வீடியோ எடுக்கணும். இவரு வீடியோ எடுத்து நான் ம். போடணும். நீங்க என்னதான் ஐ மீன் வேர் இஸ் த ஹியூமனிட்டி இன் ஆல் திஸ்டா? நம்ம நம்ம கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நம்ம எஸ்பெஷலி வித்தின் த கம்யூனிட்டி. இப்போ இந்தியனுக்குள்ள இந்தியன். யா. நீங்க வந்து அவர ஊர்ந்து பார்க்கறதுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ம். ம். ஆமா. ஆ, ஓகே சரி. ஆ, இப்ப ஓகே நான் இந்த விஷயத்த வந்து நான் 2 விதமா பார்க்குறேன். ஒண்ணு வந்து கஸ்டமர் சைட்ல பார்க்குறேன். ஒண்ணு வந்து அந்த அந்த என்ன அந்த அந்த எம்ப்ளாயி எல்லாம் ஓகே. விக்கிறாங்க. அந்த வியாபாரி சைட்ல பார்க்கல. முதல்ல வந்து நான் கஸ்டமர் சைட்லன்னு சொல்றேனே. கஸ்டமர் செஞ்சது வந்து 100% தவறு சொல்ல முடியாது. 100% நல்லதும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. பாதிப்புனா ம். விலை வந்து ரொம்ப கூட குடுத்திருக்காரு. ஓகே. அவங்க சொல்றது வந்து தமிழனுக்கு வந்து தமிழனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. தமிழன ஏன் நீங்க இறக்கணும்னு பார்க்குறீங்க சொல்றது வந்து அது நியாயமான விஷயம் தான். ஏன் ஆமா. ஆனா வந்து இவரும் தமிழர் தான். இவரு ம். வந்து இவ்வளவு விலைக்கு விக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்த, அது வந்து அந்த போர்ஷன் வந்து மேபி வந்து அவங்க அதோட கடையோட ரெண்டல் கட்டுறது கொஞ்சம் கூட கட்டியிருக்கலாம். இல்ல ம். அ என்னது மத்த ஜாமான் வேற வேலையெல்லாம் விக்கலாம் கொஞ்சம் வந்திருக்கலாம். அதுக்குன்னு வந்து ஒரு பெரிய தொகைய வந்து கலெக்ட் பண்ணது வந்து ஒண்ணு தவறு அது. அது அந்த ம். அளவுக்கு வந்து நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம். சரிங்களா? ஆமா. இவரு வந்து ஆமா. அவங்க சொன்ன மாரி இவரு போய் டைரக்ட்டா அந்த அவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். அவர்ட்ட சொல்லியிருக்காரு, ம். "இதான் செய்யுங்க. இந்த மாரி விலை கூடயா இருக்கு. அதுக்கு ஏத்த நீங்க இந்த விலை எங்களுக்கு சார்ஜ் பண்ற அளவுக்கு வந்து எனக்கு அந்த சாப்பாடு கிடைக்கல. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல." அப்படி சொல்லி ம். நெகோஷியேட் பண்ணியிருக்கலாம். பண்ணல. ம். அது அவரோட தவறு. இன்னொன்னு இந்த வியாபாரி சைட்ல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கிரைசிஸ் நடந்துருச்சு. இது வந்து சோசியல் மீடியா கிரைசிஸ். சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டாரு. சரிங்களா? 1வது வந்து ஆ நம்ம தமிழர்களுக்கு முக்காவாசி சப்போர்ட் பண்றது வந்து, யாராச்சும் வைரல் ஆகட்டும், தவறா பேசுறோம் என்ன வேணா, ஆனா முக்காவாசி ஒரு ஒரு 100% ஒரு 99% 95% வந்து சப்போர்ட் பண்ணது தமிழ் தான். ஸோ ஒண்ணு வந்து அவங்க தமிழ் பத்தி தவறா பேசக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு ஆள் செஞ்ச தவறுனால அவங்க ஒட்டுமொத்த தமிழால வந்து அவங்க மனச வந்து காயப்படுத்திட்டாங்க. ஓகே. அடுத்து வந்து இவங்க வந்து என்ன பண்ணிடணும், இவங்க அழுந்து ஒரு இமோஷனா பேசுறத தவிர்த்து, இவங்க வந்து சொல்லியிருக்கலாம். அப்பாலஜைஸ் அந்த ஒரு தியோரி அப்பாலஜைஸ் தியோரின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ம். முதல்ல வந்து மன்னிப்பு தான். மன்னிப்பு தான். இவங்க வந்து கீழ இறங்கி வரணும். ஏன்னா வந்து கஸ்டமர் இல்லாம நம்ம பிசினஸ் செய்யவே முடியாது ஒண்ணு. ஓகே இது வந்து ஒரு கிரைசிஸ் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஒரு கிரைசிஸ் வந்து கிரைசிஸா பார்க்காம, கிரைசிஸ்லேருந்து நம்ம டெவலப் பண்ண என்ன விஷயம் இருக்கு? இந்த கிரைசிஸ்ல இந்த மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்? ஆமா. இது வந்து அவங்களுக்கு ஒரு வைரல் தான். ஓகே. இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த தம்பி எங்க இருந்தாலும் நீங்க வாங்க. நான் காச ரீஃபண்ட் பண்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு தரேன். அதுக்கான காரணத்த வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஆமா. வந்து இது வந்து வைரல் ஆச்சு. இப்ப இவங்க சொல்றது இன்னும் வைரல் ஆச்சுன்னா, மக்கள் இன்னும் கூட ஓ! இவங்க கடைய வந்து பார்க்கணும். இவங்க யாருன்னு பார்க்கணும். இன்னும் அவங்க வைரல் ஆக்கலாம். இந்த கிரைசிஸ்லயும். இன்னொன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இடையில வந்து ஒரு துரியான் அங்கிள்ன்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவரு இது 3 மலாய்க்கார சின்ன பையனுங்க வந்து துரை அவங்க வருவாங்க. காசு எடுப்பாங்க. காசு பத்தாது. ஆள் ஆள் எல்லாம் கலெக்ட் பண்ணி நெனைக்கிறேன் 15 வெள்ளி வரும் போல. இவரு வந்து மூசாங் கிங் விக்கிறாரு. மூசாங் கிங் வந்து எவ்வளோ விலை? 1 கிலோவு 30, 40 கிட்ட வரும்ல. ஆமா. இவரு ஆமா. என்ன பண்ணுவாரு? இவரு என்ன பண்ணாரு? ஓ அ யூ adding berapa? Okay, you add berapa? எல்லாத்தையும் காச கலெக்ட் பண்ணிட்டு, ஓகே adding 15 ஓகே. you simpan duit ni, uncle bagi free durian ni. ஒரு பழத்த வெட்டி வெட்டி குடுத்துருவாரு. அந்த விஷயம் போஸ்ட் பண்ணது, அவர் எவ்ளோ பிரபலம் ஆயிட்டாரு. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு. நாட் ஒன்லி அமாங் இந்தியன்ஸ் ம். மில்டேஸ் வந்து அவரு வந்து போஸ்ட் பண்றாங்க. அந்த கடைக்கு நான் போய் போய் நானு அந்த கடை எங்க இருக்குன்னு எனக்கு ஒருத்தர் வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் அங்க டைரக்ட்டா போய் அவர்ட்ட நான் இவ்வளோ காசு நான் குடுக்க போறேன். ஒரு 1000 1500 குடுக்க போறேன் அவருக்கு. இந்த மாரிலாம் சொல்றாரு.
ஸோ ஆமா ஒரு விஷயத்தை வந்து இந்த சோஷியல் மீடியானது வந்து ஒரு விஷயத்தை வந்து மேலே ஏற்றப்படும் இருக்கு, கீழே இறக்கணும் இருக்கு. ஸோ அந்த ஆமா கிரைசிஸ் வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு அந்த கிரைசிஸ் வந்து என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அது மூலியமா நம்ம இன்னும் எப்படி இன்னும் ப்ரொமோஷன் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து வச்சு அடுத்த லெவலுக்கு நம்ம பிசினஸ் எடுத்து போயிடலாம். ஆனா ஓகே நீங்க நீங்க சொன்னீங்க வந்து இப்ப வந்து இந்த மாதிரி ஓவரா சார்ஜ் பண்றாங்க. சம்டைம்ஸ் வந்து ம் நம்ம பார்க்க நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று மீனேன். ஸோ ம் எனக்கு தெரியும் வந்து இந்த மாதிரி விஷயம் எனக்கு நிறைய நடந்தது. இப்போ ம் என்னோட கடை வந்து மினவாஸ் கேஃபே. இட் வாஸ் நாட் ரெஸ்டாரண்ட். யா யா ஒரு நார்மலா ம் ரெஸ்டாரண்ட் கிடையாது. ம் ஒரு கேஃபே. ஒரு கொஞ்சம் ஒரு ரொம்ப ம் பாஷான கேஃபே இல்லாம வாஸ் ஜஸ்ட் வெரி நைஸ் யா கேஃபே. கேஃபே வித் யா யா ஏர்கான், குறைக்கல. வைஃபை, நைஸ் ஆ சீட்ஸ் அண்ட் ஆல் ம் தட்ல. ம் ம் ஒரு டிவி ஓடிட்டு இருக்கும் எல்லாமே. ஸோ ம் இது வந்து ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ம் 2 கஸ்டமர்ஸ் வந்தாங்க என் கடைக்கு. 2 பேர் யா யா தேத்தர் ம் ஆ ஒரு தேத்தரை. ஆஃப்கோர்ஸ் வந்து ம் இப்ப நீங்க வந்து ஒரு மாமா கடையில போய் உட்காந்து தேத்தரை குடிச்சீங்கன்னா 2 வெள்ளியோட முடிஞ்சிடும். இல்ல 170, ம் 160 யா யா கேஃபே. இது ம் வந்து ஒரு கேஃபே. நான் வந்து அந்த டைம்ல வந்து தேத்தாரி 5 ரிங்கெட் எடுத்தேன். பிகாஸ் ஆ தே ஆர் நாட் ஒன்லி பேயிங் ம் ஃபார் த டீ. அவங்க யா அந்த த ஆம்பியன்ஸ்க்கு, அந்த சிட்டி ஏர்கான் யா எல்லாமே கட்டுறாங்க. ஆம்பியன்ஸ் யா யா அந்த ம் ம் ஆம்பியன்ஸ்க்கு, கடைக்கு, அந்த ஏர்கானுக்கு எல்லாமே இவங்க கட்டுறாங்க. ஆனா, யா யா அவங்க கட்ட வரும்போது when my staff அந்த டைம் என்னோட ம் ஸ்டாஃப் வந்து அந்த பில் எடுத்து குடுக்கும்போது, they were not very happy. ம் "நீ என்ன தேத்தரை 5 வெள்ளி வித்துட்டு இருக்க? ம் ஆ அவரு பக்கத்துல மாமா கடையே 1 வெள்ளி 70 காசு, 2 வெள்ளி தான் ம் விக்கிறது. நீ ஏன் 5 வெள்ளி வித்துட்டு இருக்க?" ஆனா they were making noise. சோ வந்து ம் இந்த இந்த சைட்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, தவறு வந்து ம் கஸ்டமர் மேல தான். ஆமா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஹை கிளாஸா இருக்கு. ம் ம் இப்போ நீங்க வந்து இப்போ இப்போ கேஎல்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்னா இந்தியா கேட்னு சொல்றாங்க. இந்தியா கேட் யா யா இந்தியா யா யா இந்தியா ம் கேட்டா அங்க போயிட்டு நீங்க வந்து பாண்டூரி பிரியாணி எதிர்பார்க்க முடியும். ம் அது ஆ, யா சாப்பிட்டு வெளிய வரும்போது ஓ ஏன் பிரியாணி 30 நீங்க கேட்கவும் கூடாது. பிகாஸ் யூ லுக் அட் தட் யா ரெஸ்டாரண்ட். யா அவங்க யா ஆல்ரெடி யா ஆ ஆனா இது நடக்கும். இப்போ இப்போ ஒரு காலகட்டத்துக்கு இது நடக்கும். இடையில கூட நான் பார்த்தேன். ஒரு ஒரு ம் ஃபேமிலி வந்து போயிட்டு ஒரு ஒரு பாஷான ஒரு மில்லி ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு கறி கப்பல் ஐக்கான் சாப்பிட்டாங்க. த ரெஸ்டாரண்ட் இஸ் கால்ட் ம் போயா இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். ஐ ம் டோன்ட் ம் ரிமெம்பர். ஆனா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒரு ஹை கிளாஸான ஒரு ரெஸ்டாரண்ட். கறி கப்பல் இக்கான் வந்தாலே அது மினிமம் ம் வேலை தான். அதுவும் இக்கான் ஜினஹா வேற சாப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து ரிசீட் போட்டு ஆன்லைன்ல ரிசீட் போட்டு என்ன அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆ ஆ மீனோட தலையே வந்து 50 வெள்ளி. அந்த ம் இக்கான் ஜினஹாவே ஒரு விலையான மீன் தான். யா யா ஆ and ஒரு முழு தலைய வந்து அப்படி எடுத்திருக்காங்கன்னா, கறிக்கு அந்த கறிக்கும் எல்லாமே சரி. இன்னைக்கு கேட்டீங்கன்னா 70 இட் வாஸ் ஓகே. ம் யா 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 370 is reasonable price for that shop. ம் சோ தி ப்ராப்ளம் இப்ப என்னன்னா, இப்ப இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, இவங்க வந்து போய் சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு, இது வந்து இஸ் நாட் ரைட். இது வந்து ஒரு ஃபால்ஸ் யா யா அக்யூசேஷன் யா ஆயிடுச்சு. ம் ம் இது வந்து இப்படி ஹேண்டில் பண்ணும். இது வந்து இப்போ ஆஸ் அ ஓனர் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா, இவங்க என்ன ம் பெஸ்ட் ஸ்டெப் எடுக்குறது வைக்கிறது? டு சால்வ். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் கம்யூனிகேஷன். ஹவ் வி பிரிங் அப் திஸ் இஷ்யூ டு த பப்ளிக். எப்படி அந்த விஷயத்தை வந்து நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுன்னு இருக்கு. ஸோ முதல்ல வந்து ஓகே. இந்த கடை வந்து முதல்ல வந்து பார்த்தோம் இந்த கடை இல்லை பிசினஸ் செய்யறது வந்து அவங்க மேல என்ன தப்பு இருக்கு நம்ம அப்படி யோசிக்கணும். முதல்ல வந்து நம்ம கஸ்டமர் மேல என்ன தப்பு இருக்கு அதை யோசிக்கிறத விட நம்ம ஓகே. மேல என்ன தப்பு இருக்கு, நம்ம மேல ஏதாவது குறை நிறைய இருக்கா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு பிறகு வந்து அவங்க சைடு பார்க்கணும். அவங்க சைடு பார்க்கும்போது அவங்க வந்து மேபி மெனு பார்த்துருக்க மாட்டாங்க. மெனு விசிபிளா இருந்திருக்காது. ஸோ அந்த சைடும் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? சரி இப்ப இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டோனே, இத இவங்க வந்து கஸ்டமர ஏசுறதோ, "நீ இப்படி செஞ்சுட்ட, நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன்" இதுல சரி தவிர்த்து, இத ஓகே. வந்து ஒரு மார்க்கெட்டிங் டூல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு கிரைசிஸ் நடந்துருச்சு. இப்ப வந்து ம். சோசியல் மீடியா வைரல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் டூல் ஒரு ஒரு மார்க்கெட்டிங் டூல்ஸா பார்த்துக்கிட்டு, சரி நீங்க வந்து இவ்வளோ வாங்க சாப்பிடுறீங்க. சரி நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தரேன். டிஸ்கவுண்ட் தரேன். இது வந்து இந்த விலை தான் எங்களோட மீனு. இந்த மீன் வந்து நான் இங்கேருந்து வாங்குறோம். இதோட காஸ்ட் வந்து இவ்வள, இவ்வள. இது ஏன்னா மார்க்கெட்டிங் செய்யணும் கண்டிப்பா நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு ஆமா. மார்க்கெட்டிங் டூல்ஸ் ஆகி இத செய்றோம் நாங்க. பரவால்ல. நான் அடுத்த வாட்டி வந்து நீங்க வந்து விலைய பார்த்து சாப்பிடுங்க. இந்த மாரி செய்யும்போது மக்களுக்கு வந்து தனியா ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஸோ இந்த ஆனா கடைக்கு போனா இதுதான் விலை. ஆனா மிஸ்டர் மணி இப்ப பாருங்க. இப்ப என்ட்ட கேட்டீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் ஃபீல் ஐ ஹேவ் டு ஜஸ்டிஃபை டு எனிபடி.
நம்ம ஜஸ்டிஃபை பண்ண அவசியமே கிடையாது. உனக்கு ஐ மீன் ஒரு 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 சராசரி ஹியூமனுக்கு வந்து தெரியணும். ஓகே இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம நம்ம வந்து இவ்வளவுதான் சார்ஜ் பண்ண போறாங்க. ரஃப்லி நம்ம இப்போ 2 வழி கடைக்கு நம்ம போனா பார்த்தீங்கன்னா, அங்க 2 வழி கடைனா 2 வழி தான் ஜாமான் இருக்கும். அதே 2 வழி கடையில வந்து 2 வழி தவிர்த்தா ஒரு 7 வழி ஜாமான் வித்தாங்க. 7 நம்ம கொஸ்டின் கேட்கலாம். நம்ம என்ன 2 பேரு 2 வழி கடை, ஆனா ஜாமான் 7 வழி 8 வழி விக்கிறீங்கன்னு நம்ம கேட்கலாம். யூ டோன்ட் கோ டு மெக்டானல்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் பர்கர் அம்லி. கரெக்ட் ரைட். நீங்க மெக்டானல்ட்ஸ் போயிட்டு பர்கர் அம்லியோட ஆனா இதனால பாத்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ் சீப்பர் தென் பர்கர் அம்லியா. So வந்து I'm just saying இதான் சிச்சுவேஷன். As a customer before you walk into any business, don't you think இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கஸ்டமரா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பிசினஸ் பத்தி கொஞ்சம் ரீசர்ச் பண்ணாது, பிரைஸ் எவ்வளவு ரஃபா தெரியும். அண்ட் மெனுல வந்து யூசுவலா வந்து அவங்க என்னதான் சின்னதா இருக்கிறதுனால பிரைஸ் வந்து பெருசா தான் எழுதுவாங்க. இதான் ரெஸ்டாரண்ட் மெனுவோட ரூல்ஸ். நாங்க எப்பவுமே ரெஸ்டாரண்ட் மெனு செஞ்சா அது எந்த ஃபாண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ் சொல்லி அது ஆக ஸ்மாலான 6 ஃபாண்ட்ஸ்ல வைப்போம். ஆனா மெனுல வந்து பிரைஸ்ல வந்து நம்ம 12ல 13 தான் வைக்கணும். அதான் ரூல்ஸ், அதான் ஸ்டாண்டர்டான ரூல்ஸ். So to say that they might not have looked at the price is not fair for the owner. அவங்க போட்ற மெனுல இருக்கு பிரைஸ், அவங்க பாக்குறது அவங்களோட வேலை. இட்ஸ் their responsibility to see. And as a owner சொல்லிருக்காரு customer need to check the menu and its price first before. correct. Yes, சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலவங்க சும்மா பாக்குறது ஆர்டர் பண்ணோம், இதை சாப்பிடணும் அந்த ஒரு குறிக்கோள் தான் இருப்பாங்க தவிர இவங்க அவங்களோட பட்ஜெட் என்னன்னு அவங்க தெரியல. அவங்க பட்ஜெட் முதல்ல அவங்க பட்ஜெட் ஏத்த மாதிரி தான் சாப்பிடணும் அவங்க கஸ்டமர். ஆமா ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ நம்ம கறிமீ சாப்பிடலாம்னு இருக்கோம். நம்ம நார்மலா ஒரு கடையில போயிட்டு கறிமீ அது ஒரு 10 வெள்ளியா இருக்கும். ஆனா அதே கறிமீ வந்து நீங்க ஓல்ட் டவுன் ஒயிட் காஃபில போய் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு 20 வெள்ளியா வரும். பட் we cannot expect just because it's கறிமீ, அது கறிமீயா இருக்கிறதுனால we cannot expect it to be 10 ringgit. outside same நீங்க so இது இந்த கிரைசிஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா, I feel sometimes to be fair business owners வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டடா இருக்கணும். இப்போ ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல, இப்போ ஒரு கடை இருந்துச்சு போறீங்க உள்ளுக்கு, ஒரு கடை இருந்துச்சு போறீங்க, ஜஸ்ட் ஒரு A1 ஏதாச்சும் ஒரு கடை இருந்துச்சு போறீங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க கடையில விற்கிற ஜாமான் வந்து இப்போ ஸ்ட்ரீட் மார்ட்ல இருக்கிற ஜாமான்களை வந்து வித்தியாசம் இருக்கும் பிரைஸ். ஏன்னா இவங்க வந்து பெரிய பெரிய பல்க்ல எடுக்கிறாங்க. 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரீட் மார்ட் இருக்கு. இதான் அவங்களோட ரூல்ஸ். அவங்க இதான் செய்யறாங்க, 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரீட் மார்ட். இவங்க எடுக்கிற குவான்டிட்டி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். சோ அவங்க விலை வந்து வெரி சீப். இப்போ ஒரு மினரல் வாட்டர் மேபி இவங்க கிட்ட 90 சென்ட்ஸா இருக்கலாம், ஆனா இவரு கிட்ட 120 இருக்கலாம். ஆனா as a customer நம்மளுக்கு I think we should be able to understand. ஏன்னா இவங்க வந்து பெரிய லெவல்ல பல்க் எடுத்துட்டு இருக்காங்க, அது பிரைஸ் சீப்பரா இருக்கும். பட் இங்க வந்து 120 உங்களுக்கு பிடிக்கலன்னா இங்க போய் வாங்குங்க. At the end of the day nobody forces you to come and buy things from your business of ஓகே. முதல்ல வந்து நம்ம கிரைசிஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப ஓகே, கிரைசிஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட். சோ நம்ம சின்ன சின்ன பிரச்சனை நம்ம பார்க்கலாம். கிரைசிஸ் வந்து ஒரு பெரிய பெரிய ஈவென்ட் நம்ம எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு விஷயம். சோ அது சோசியல் மீடியா கிரைசிஸ் எதிர்பார்க்காம யாராச்சும் போஸ்ட் பண்ணி அது பெரிய விஷயமா ஆகும்போது அங்க ரியாக்ட் பண்ற விதம் தான் நம்மள ஒரு உண்மையான என்டர்பிரினியர் அல்ல ஒரு உண்மையான பிசினஸ் மேன் அது எப்படி ஹேண்டில் பண்ற விதம் தான் நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கும். இப்ப நீங்க சொன்ன நம்ம ஒரு டூரியன் எக்ஸாம்பிள் சொன்னால, அவர் வந்து ஃப்ரீயா கொடுத்தாரு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு. இது வந்து அவரு தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரு, ஆனா அந்த வைரலாகி அதனால அவருக்கு பிசினஸ் ஒன்றும் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா பொதுவாக டூரியான் வந்து டூரியா பிசினஸ் சொல்ல தேவையில்ல, பயங்கரமா ஓடும். ஆனா இவர் வந்து ஒன்னும் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவர் அந்த ஃப்ரீயா கொடுத்த டூரியான் வந்து இஸ் மார்க்கெட்டிங் காஸ்ட். ஓகே, அதுதான். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும்போது இவங்க வந்து சோ இது பிரச்சனை, இந்த கஸ்டமர் வந்து நம்ம கொண்டு பண்ணி விரட்டி வெளியாக்கணும் அப்படி சொல்றதை விட இவங்க வந்து இதை ஒரு சான்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சுட்டு இது ஒரு மார்க்கெட்டிங் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அவங்க அவங்களுக்கு எது தெரியுப்படுதோ அவங்களுக்கு எது சரி. ஏன்னா வந்து சில சமயத்துல வந்து அவங்க சாப்பிடுற விலை வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கலாம். அதுக்கு நம்ம அநியாயத்தையும் நம்ம ரொம்ப குறைவா கொடுக்க முடியாது. ஸோ எது அவங்க சரியா படுதோ அந்த ஒரு விலையை கொடுத்துட்டு இவங்க இதுவே வச்சு ஒரு வைரல் ஆக்கலாம். ஐ மீன் போஸ்ட் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணிட்டு இந்த கஸ்டமரை பேச வைக்கலாம், இல்ல இந்த கஸ்டமர் என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா என்ன தெரியும், கஸ்டமர் வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் தோ நம்ம உழைப்பு அங்க இருக்கு,
நம்ம காசை போட்டு செய்யறோம், எல்லாமே முக்கியமானதாலும் இந்த கஸ்டமர் இல்லாம ஒரு பிசினஸ் நம்ம ஓட்டவே முடியுது. சில ஓகே. சமயத்துல வந்து இந்த பிசினஸ் ஓனர்ஸ் வந்து என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, நான் வந்து இந்த கடைக்கு வந்து சாப்பாடு பிசினஸ் இருக்கேன், என்ன பிசினஸ் ஆகலாம் இருக்கான், இந்த கடைக்கு நான் தான் பாஸ், நான் சொல்றதான் சட்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கஸ்டமர் வந்து வாங்கும்போது அந்த கஸ்டமர் தான் நம்மளுக்கு பாஸா இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த கஸ்டமர் தான் நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க. ம். அவங்களோட என்ன சொல்றதுன்னா, அந்த வேர்ட் ஆஃப் மவுத் கம்யூனிகேஷன், வேர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, இங்க வந்து நம்ம கொடுக்குற சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம கொடுக்குற சர்வீஸ் அவங்கள அவங்கள எப்படி சொல்றது, அவங்கள ட்ரீட் பண்ற விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, அவங்க போய் 4, 5 பேர் சொல்லுவாங்க. இந்த 4, 5 பேர் போய் நிறைய பேர் வேற யார்ட்ட சொல்லுவாங்க. இது அப்படியே ஒரு வைரல் ஆகும். அப்பார்ட் ஓகே. ஃப்ரம் தி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், இது கூட நம்ம இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துக்கலாம் இந்த கிரைசிஸ் வந்து. ஓகே. ஓகே. இப்போ சோசியல் மீடியா சைட்ல நம்ம சோசியல் மீடியா சைட் பரவாயில்ல. இப்போ நம்ம சரி. இன்னொரு ஐ வாண்ட் டு டாக் டு அபௌட் another crisis. இது வந்து முன்ன எனக்கு ரொம்ப நடக்கும். கடையில ம். ரொம்ப நடக்கும். யா இது யா வந்து எல்லா பிசினஸ்க்கும் யா யா. எனக்கு தெரிஞ்சா இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் கிரைசிஸ்னா ஸ்டாஃபிங் கிரைசிஸ். ம். ம். நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம ரொம்ப ஹையர் பண்ண முடியாது. ஒரு பிசினஸ் வந்து நம்மளுக்கு யா யா பட்ஜெட் பண்ணி கண்டிப்பா தான் நம்ம கண்டிப்பா. ஹையர் பண்ண முடியும். ம். ஆனா ம். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஸ்கெட்யூல் போடுவோம். நீங்க மார்னிங் வாங்க, நீங்க ஈவினிங் வாங்க, நீங்க நைட் வாங்க. ஸ்கெட்யூல் ம். போடும்போது அந்த மார்னிங் சாப்பிட்டு ம். வராம போனாங்கன்னா, இந்த மாதிரி ம். கிரைசிஸ்லாம் வந்தா வாட் வாட் கேன் வி டூ டு ஹேண்டில்? இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கும் ஸ்டாஃபோட சொல்லுங்க. அதான் சொல்றேன். ஸ்டாஃபோட ஸ்டாஃபிங் கிரைசிஸ் திடீர்னு ஓகே ஆஸ் அ ஓனர் வந்து இன்னைக்கு நான் கடை திறக்கணும். ஆனா வந்து என்னோட ஸ்டாஃப் வரல. சோ ம். வாட் ஷுட் ஐ டூ? ம். ம். ஸோ அன்னைக்கு இத இத நான் எப்படி பார்க்கறேன்னா, ஓகே ஒரு ஸ்டாஃப் ஓகே மேபி சமைக்கிற ஸ்டாஃப் அவங்க வந்து ரொம்ப முக்கியமான சமையல்காரரா இருக்காரு. அப்படி வச்சுக்கோங்க நம்ம. அவரு சமைச்சா தான் அந்த அந்த கடை ஓடும். ஓகே. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரீ கிரைசிஸ், டியூரிங் கிரைசிஸ், போஸ்ட் கிரைசிஸ்னு ஒண்ணு வந்து பிளான் ஓகே. வச்சுக்கணும். ஸோ ஒரு 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 பிசினஸ் ஓட்டும்போது வந்து நம்ம ஓகே கண்டிப்பா யாருமே இந்த பிசினஸ் இந்த பிரச்சனை நடக்கும்போது, இது வந்து இந்த பிரச்சனை நடக்கும்போது நம்ம இந்த கடையை வந்து டிபிசிட்ல ஓட்ட போறோம், ருகில தான் போகுது, நஷ்டம் ஏற்பட போகுது கடைக்கு, அந்த மாதிரி யாரும் நினைக்க மாட்டோம். ஆமா. ஆனா வந்து இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், இந்த சோஷியல் மீடியா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ணணும். ஸோ இது நடந்தா நம்மளுக்கு என்ன பேக்கப் இருக்கு. ஸோ இது ஓகே இந்த கடையில் திடீர்னு தீ பிடிச்சுன்னா என்ன மாதிரி பேக்கப் இருக்கு. இந்த கடையில ம். வந்து திடீர்னு ஸ்டாஃப் ஆகலாம், முக்கியமான ஸ்டாஃப் ஆகலாம், என்ன மாதிரி பேக்கப். இந்த கடைக்கு வந்து வேற மாதிரி என்ன கிரைசிஸ் சொன்னா இந்த ஓகே சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்லாம் பண்றாங்க, இதுக்குன்னு என்ன பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு பிளான் போட்டு வச்சுக்கணும் இந்த ப்ரீ கிரைசிஸ். இந்த டூரிங் ம். கிரைசிஸ் இந்த பிளான் போடும்போது டூரிங் கிரைசிஸ் நம்ம என்ன பண்ணலாம் தெரியும். அடுத்து இந்த போஸ்ட் கிரைசிஸ்னு வரும்போது இந்த கிரைசிஸ் முடிஞ்சோடனே இந்த மேல ஒரு ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா, ஐ மீன் அந்த டூரிங் கிரைசிஸ் நம்ம அந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். போஸ்ட் கிரைசிஸ் வந்து அதை வந்து இவாலுவேட் பண்ணோம், இது வந்து சரியா போயிருக்கு, இது பிழையா போயிருக்கு. இப்ப நீங்க ம். கேட்ட மாதிரி ஸ்டாஃப் இல்ல அப்படின்னு சொன்னா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பேக்கப் பண்ணி கேட்கணும். ஸோ அதனால இந்த ஸோ கண்டிப்பா சமைக்கிறதுனா ஒரு ஆளு 2 ஆள் வச்சிருப்பீங்க, சரிங்களா. ஸோ ஒண்ணு வந்து இந்த ஓனர் வந்து சில சமயத்துல அதான் சொன்னேன், இந்த ரொம்ப போசியா காமிச்சிக்காம, ஸோ நான் அந்த பாஸ், நான் இந்த கடைக்கு பாஸ், நான் வருவேன், நான் பார்ப்பேன், இந்த மானிட்டர் பண்ணுவேன், நான் கிளம்பிடுவேன், அப்படி பார்க்காம இறங்கி வேலை செய்யணும். ஸோ அவரு ஆமா. சாமிகளோட அவரோட நுணுக்கத்தை நம்மளும் கத்து வச்சுக்கணும். ஆமா. நம்ம தட்ஸ் சில வெரி ட்ரூ. சமயத்துல வந்து சில சமயத்துல இந்த இந்த ஸ்டாஃப் வந்து சில சமயத்துல கத்துக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா சம்பவம் நம்ம எப்படியாச்சும் முடிஞ்ச வரைக்கும் கத்துக்கிட்டு, இல்ல இது வந்து ஒரு பேக்கப் ஒரு ஆக்சுவலி ஆள் வச்சு கத்துக்கிட்டு. ம். ஆக்சுவலி ப்ரோ சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் வந்து எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அந்த தொழில் பத்தி உங்களுக்கு 100% தெரியாம நீங்க அந்த தொழில் தொடங்கக்கூடாது. யா 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 ஆ அது அந்த உண்மைதான். தொழில்ல நீங்க கால் வைக்கக்கூடாது. இப்போ முடி வெட்டுற ம். கடை வச்சீங்களேன் ப்ரோ. நம்ம ம். வெரி குட் பிசினஸ்ல கேட்டீங்கன்னா, இப்போ ம். யார் ஆளுங்க செய்யறதில்லன்னு எனக்கு தெரியும். யா யா ரொம்ப குறைவாயிட்டு இருக்கு. ஆனா ஒரு முடி வெட்டுற கடை தொறக்கணும்னா, உங்களுக்கு மொத முடி வெட்ட தெரியணும். யா கண்டிப்பா ஆ கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு முடி வெட்ட தெரியாம நான் டோட்டலா என் ஸ்டாஃப் நம்பி தான் நான் தொறக்க போறேன்னா, எனக்கு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் அ ம். வெரி பிக் யா யா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு ஒரு விஷயம் அது வந்து. ரிஸ்கான ஒரு விஷயம். இப்போ சமையல் ம். கடை கடை சாப்பாடு கடைன்னா, உங்களுக்கே உங்க மெனு வந்து யூ டோன்ட் நோ ஹவ் டு ம். எக்ஸிக்யூட் யுவர் மெனுனா, நீங்க வந்து யூ ஷுட்ன்ட் ஓப்பன். ம். ஆ ம். அப்படி பிகாஸ் இது தெரியாம வந்து தெரிஞ்சா கூட ஆ முடிஞ்ச அளவு கத்துக்கணும் அது வந்து எப்படியாச்சும். ஆமா. ஒரு ஃபியூ அவங்க மந்த்ஸ்ல பிசினஸ் கத்துக்கணும் அத. கரெக்ட். உங்களோட ஃபுல் பிசினஸ் பத்தி, உங்களோட ஆப்பரேஷன்ஸ் பத்தி 100% ஆஸ் அ ஓனர் இதுதான் உங்களோட ம். பேக் ஹேண்ட்ல இருக்கணும். டு யா. அவாய்ட் ஃபர்தர் கிரைசிஸ். ம். இன்னைக்கு ஸ்டாஃப் வரலையா? இல்ல இந்த ஸ்டாஃப் ம். வரலையா? ஓகே ம். திடீர்னு இது வேலை செய்யுது, அது வேலை செய்யுது. இது ஆ. முடிஞ்சுதா? இப்போ மாடிஃபை பண்ணா நம்மளுக்கு தெரியணும். நம்ம பட்டு பட்டு ஆ. யோசிக்கணும். கிரிட்டிக்கல் திங்கிங்னு யா. சொல்லுவாங்க.
வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிசினஸ். ஏன் எது வேணா என்ன நடக்கலாம் இல்ல. சோ அதுதான் அந்த பிளான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரீ கரெக்ட் கிரைசிஸ், கரெக்ட் டூரிங் கிரைசிஸ், போஸ்ட் கிரைசிஸ். நம்ம மூணுத்து வந்து நம்ம நினைக்கிறது நம்ம இந்த மாதிரி நினைச்சது நடந்துரும், அதனால இந்த மாதிரி நினைக்க வேணாம் அப்படி வந்து ஒரு மாதிரி தவறான முடிவு எடுக்காம, இந்த மாதிரி ஆமா நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பேக்கப் இருக்கு, அதெல்லாம் ஒரு டிராப் பண்ணி இந்த 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 கடை அந்த அந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ் இருக்கலாம் அந்த டைம்ல இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா ரொம்ப எக்ஸாக்ட்லி. சிறப்பா இருக்கும். அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு தவறான விஷயம், ஒரு கிரைசிஸ் நடக்கும்போது அந்த ஒரு ஃபியூ டைம் பீரியட்ல வந்து அவங்க என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அஹ் ஆமா அதே சமயத்துல இந்த கிரைசிஸ் நடக்கும்போது அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டாங்க, அதுல இருந்து வந்து எது வந்து சரியா போயிருக்கு, அவங்க போட்ட ம் பிளான் வந்து எது சரியா போயிருக்கு, எது வந்து சரியா போல, சரியா போல எதனால சரியா போல, அடுத்த வாட்டி இன்னும் நினைச்சா என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்தையும் அவங்க கத்துக்கணும் அது. ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அண்ட் அதான் சொன்னேன், சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்டிஞ்சியா இருப்போம். இல்ல ஒரு ஆளு வச்சுக்கிட்டே நமக்கு ஃபுல் வேலை ஓட்டலாம். ஆனா நம்ம ம். வந்து சம்டைம்ஸ் சில ஓனர்ஸ் தெரியாது, அந்த ஆளுக்கு யா யா. சீக்கிரம் உழுவும் திடீர்னு ம். சீக்கிரம் உழுவும் திடீர்னு வேலை யா வர யா முடியாத யா. சூழ்நிலை இருந்துச்சுன்னா what are you gonna do? So always யா. ஒரு பேக்கப் வேணும், ம். ஒரு பேக்கப் வேணும். மிஸ்டர் யா. டானா சொல்லியிருக்காங்க, seller or business owner practice lifetime value to attract customers. மிஸ்டர் டானா, lifetime ensure the customer come back to our shop again. Yeah, ஆமா கரெக்ட் கரெக்ட். யா You see, கரெக்ட் கரெக்ட். யா யா. ஆஹ் ம். ஒரு கஸ்டமர் வந்து இல்ல இந்த கஸ்டமர் என் கடைக்கு ஒரு வாட்டி வந்தாலே போதும்னு நம்ம நினைச்சா ம். ம். we are doing the ம். wrong thing. யா. ரிப்பீட் நம்ம வந்து லாங் கஸ்டமர், டேர்மா யோசிக்கலாம். யா ஆமா, லாங் டேர்மா யோசிக்கணும் பிசினஸ் செஞ்சா. ரிப்பீட் கஸ்டமர்ஸ் தான் இஸ் யோர் மணி. ரிப்பீட் யா. நம்ம வந்து ஒரு இது வந்து கஸ்டமர் நம்ம கடைக்கு ம். வராங்கன்னா, நம்ம அவர் கடையில இருந்து விட்டு போறதுக்குள்ள அவர் ம். திருப்பி ம். வர வரைக்கும் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி how to ensure he comes back, இதுதான் மெயின். யா. ஏன்னா அவங்கள பாக்குற விதம் தான், அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சர்வீஸ் தான். அவங்க போய் இன்னும் ஒரு 2, 3 பேர் சொல்லுவாங்க, அந்த 2, 3 பேர் ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, அந்த 4 பேருக்கு 8 பேர் சொல்லுவாங்க. அது அப்படியே அந்த அந்த வட்டம் வந்து இன்னும் பெருசாகும். அப்படி கரெக்ட் நம்ம கரெக்ட் கரெக்ட் சர்வீஸ் வந்து கரெக்டா கொடுக்கணும்னா அந்த வட்டம் அப்படியே சுருக்கிடும் அது. கரெக்ட். நான் சொல்றது ஒரு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்றேன். சொல்றது மட்டும் இல்ல, அவங்க அவங்க போஸ்ட் பண்ணுவாங்களா இன்ஸ்டால, இன்னைக்கு நான் இங்க ஆ சாப்பிட்டேன் அங்க யா யா. சாப்பிட்டேன். நல்லா இருக்கு. நல்லா இப்ப இருக்கு. சோ இடையில வந்து கூடயும் ஒரு இதேதான் நடந்துச்சு போல. ஒரு பெண்மணி தான் அந்த குனாஃபா. முன்ன வந்து இடையில வந்து குனாஃபா வார் நடந்துச்சு பாத்தீங்களா? குனாஃபா ஆமா வார்ன்னு ஒண்ணு நடந்துச்சு. நெறைய பேர் குனாஃபா இது ஏன் குனாஃபா, அது உன் குனாஃபா, இந்த குனாஃபா, அந்த குனாஃபா. அப்ப வந்து ஒரு ஒரு பெண்மணி தான். அவங்க என்ன பண்றாங்க, நான் இந்த கடையில ஒரு குனாஃபா சாப்பிட்டேன். இந்த ஓகே கடை ஏ வச்சுக்கோங்க. இந்த ஏ கடையை விட பி கடை வந்து நல்லா இருக்கு. அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் போல. அவங்க ரிவ்யூவரா அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு இந்த ஏ கடைக்காரங்க வந்து ரொம்ப ஆத்திரமாயிட்டாங்க. ஸோ நீ எப்படி என் கடை வந்து அவ்வளவு தப்பா பேச முடியும்? இவங்க இதுலயே ஒரு அந்த இந்த பிளாட்ஃபார்ம், இந்த டிக்டாக் பிளாட்ஃபார்ம்லயே சண்டை நடக்குது, பெரிய சண்டை நடக்குது. ம் ஸோ இது வந்து பாருங்களேன், இந்த கடைக்கும் ஒரு அவமானம், இந்த பெண்மணிக்கும் ஒரு ட்ரெஸ் லெவல். ஏன்னா வந்து இந்த 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 சைபர் புலிங்னா நிறைய நடந்து சில பேர் தற்கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ ஆமா அதான் கரெக்ட். இந்த விஷயத்தை வந்து எப்படி நம்ம கரெக்டா பார்க்கணும். ஐ மீன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருந்தோம்னா, சரி இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு, இந்த நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சுமூகமா முடிச்சிடலாம் நம்ம. நான் ஒரு கரெக்ட் எக்ஸாம்பிள் கரெக்ட். சொன்னேன். ஐ மீன் முதல்ல பேசணும்னா நம்ம அந்த ஓனர் வந்து கண்டிப்பா அந்த வேலையை கத்துக்கணும் அப்படின்ட்டு இந்த ஆமா டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து அவர் லோரி டிரான்ஸ்போர்டேஷன் செய்யறாரு. அப்ப வந்து அவரு 5 லோரி வச்சிருக்காரு. 5 லோரில வந்து ஸ்டாஃப்லாம் கேட்ட ஆட்கள் ஒரு லோரி வச்சிருக்காங்க. ம் ஒரு சில சமயத்துல இந்த ஸ்டாஃப், இந்த லோரி ஓட்டுறவங்க வந்து வரலன்னா இந்த ஓனர் தான் போயிட்டு அந்த லோரி எடுத்து போய் ஜாமா போய் இறக்குவாரு அந்த குறிப்பிட்ட இடத்துல. ஸோ அந்த ம் வேலையை வந்து நம்ம ஒரு வேலையை நம்ம கொடுக்குறோம்னா இந்த வேலை என்ன வேலை நம்ம கிடைக்கணும் தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்துல அதுக்கான என்ன என்ன மாதிரி அந்த ரிக்குவயர்மெண்ட் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்ப வந்து இப்ப லைசன்ஸ் இல்லாம எடுத்து போக முடியாது. நிறைய லோரிக்கு இன்னும் ஒரு பிஎஸ்பி இன்னும் இல்லை, ஜிடிஆர் ஜிடிஆர். பிஎஸ்பி பெர்சன்ட் அஜீரியா ஆ அஜீரியா அந்த டபுள் எக்ஸ் ஓட்டத்துலாம் ஒரு லைசன்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் கரெக்டா ஆமா கரெக்ட் கரெக்ட் கத்துக்கணும். கரெக்ட். இந்த டேக்ஸ் ஒழுங்கா கட்டணும். ஸ்டாஃபோட பிரச்சனை வரும்போது இவங்க இறங்கி வச்சிடலாம். ஆமா. ஓகே, இன்னொன்னு I want to யா. ask. ஆமா இப்போ ஆமா ஒரு அதான் அதான். பிசினஸ், ஒரு பிசினஸ் ரன் பண்றோம் as a owner. இப்போ நம்ம யா. உதாரணத்துக்கு சொல்றோம், இந்த கடை வந்து 10 ஹவர்ஸ்க்கு நம்ம திறக்கிறோம், 10 ஹவருக்கு நம்ம திறக்கிறோம். 10 ஹவரும் நம்ம அந்த கடையில உட்காரணும்னு அவசியம் இருக்கா as a owner? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அதுவும் நல்ல கேள்விதான். இது வந்து
ஒரு ஓனர் வந்து இப்ப எப்படின்னா ஒரு ஆறு அது ஒரு சர்டன் பீரியட் இருக்கு. சரி, இப்ப வந்து சர்டன் பீரியட் இருக்கு. இந்த கடை திறந்த புதுசுல நம்ம கடையில உட்காராம அது என்ன பிசினஸ் இருக்கலாம், டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸா இருக்கலாம், இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் பிசினஸா இருக்கலாம், கரெக்ட். கறிவெட்டு கடை என்ன கடை இருக்கலாம். அங்க ஒரு ஆள் நம்ம நியமிச்சிட்டோம். ஒரு ஆள் ம். வந்து அந்த வேலை செய்றாங்க. ஏன்னா ஓகே. அவங்கள மானிட்டர் பண்றது நம்ம வேலை. அதுதான் பெரிய வேலை. அவங்கள ஆமா. மானிட்டர் பண்ணோம். அவங்க வேலை கரெக்டா செய்றாங்களா இல்லையா. ஏன்னா வந்து ஒரு ஸ்டாஃப் ஒருத்தங்க வேலை செய்றாங்கன்னா அவங்க வந்து சம்பளத்துக்கு வேலை செய்றாங்க. நம்ம வந்து ஆமா. ஓனர். அவங்க வந்து கஸ்டமர் வந்து இன்னும் நல்லா சர்வீஸ் நல்லா குடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கரெக்ட். அவங்களுக்கு சம்பளம் மாசம் முடிஞ்சு அவங்க சம்பளம் கிடைக்குது, நான் போயிருவேன். ஸோ இந்த கரெக்ட். ஓனர் தான் இந்த கஸ்டமர பார்த்துக்கணும். இந்த ஸ்டாஃப் வந்து எப்படி கஸ்டமருக்கு நடந்துக்கணும் இவங்க தான் சொல்லித் தரணும். அந்த கரெக்ட். சர்டன் பீரியட் வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் எப்படிக்கு எவ்வளோ அந்த கடையில அந்த ப்ரீவியஸ்ல இருக்காங்களோ சில பீரியட் கண்டிப்பா இருந்தாங்க. அந்த போக போக ஒரு த்ரஸ்ட், அந்த ஒரு 2 பேருக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த த்ரஸ்ட் வருதுல அந்த அந்த வேலை செய்றவங்க மேல. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து அந்த கடையிலே இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, நீங்க வந்து இந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாம okay, இந்த கடை ஒன்று தான் எனக்கு. இதுக்கு தவிர்த்து நான் வேற எங்கேயும் போல. இந்த கடையை வச்சு நான் லைஃப் லாங் இந்த கடை தான் ஓட்ட போறேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுன்னா அங்கேயே இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கும்போது அந்த கடைக்கு என்ன வேணா பின்னால நடக்கலாம். ஸோ மேபி அந்த கடைய சேவை கொடுத்து வந்து இந்த கடை எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கலாம். இல்ல வேற மாதிரி பேசி சொல்லலாம். இப்ப இது ஏதாச்சும் கடைக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது ம். அந்த ஒரே ஒரு கடையை நம்ம நம்பி இருந்தோம். அந்த கடை நம்ம பிசினஸ் அப்படியே போயிடும். ஸோ அப்ப வந்து நம்ம கரெக்ட். வெளியே ஆகுறதுனால நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்றோம். நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்றோம். ஸோ இன்னொரு பிசினஸ் ஓனர் போலாம். பிசினஸ் டு பிசினஸ் செய்யறோம்ல. ஸோ வேற பிசினஸ் கூட லைஸ் பண்றோம். வேற பிசினஸ் கொலாபரேட் பண்றோம். அங்கங்க போய் என்னென்னமோ தேடுறோம். இப்ப நான் வந்து நான் ட்ரைனிங் பிசினஸ்ல இருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்னோட ட்ரைனிங் கிடைக்கிறதுல வந்து நான் ஒரே ஒரு ட்ரைனிங் ப்ரொவைடர் மாதிரி நம்பி இருக்க மாட்டேன். ஸோ நான் நிறைய ட்ரைனிங் தேடுவேன். சில சமயத்துல வந்து நான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லையும் நான் ப்ரோபோஸ் பண்ணுவேன். கிடைக்காது. நான் கண்டிப்பா எடுத்தோடனே கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நான் போய் தேடிட்டு இருப்பேன், தேடிட்டு இருப்பேன், ப்ரோபோஸ் அனுப்புவேன். ஸோ அதே சமயத்துல இந்த பிசினஸ் எனக்கு கிடைக்கிற பிசினஸ் நான் வச்சு ஓடிட்டு இருப்பேன். ஸோ அது மாதிரி தான் இப்போ நீங்க கடையில் நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு கடையில வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட ஒரு இந்த பீரியட் வரைக்கும் இந்த கடையில ரொம்ப அட்டாச்சா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு வந்து இந்த கடை கரெக்டா ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வரும்போது ஒரு ஆள் வந்து வெளியே போய் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்கணும். ஸோ அங்க அங்கேயே இருக்காம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்கணும். ஆனா இப்ப 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 என்ன கேட்டீங்கன்னா, என்னோட ஆஹ் ஒப்பீனியன் ஐ ஃபீல் ஒரு ஆஸ் ஓனர் வந்து நீங்க அங்க டோட்டலா உட்காரணும் அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் யா வந்து யா 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 ஸ்டாஃப் நம்பி பிகாஸ் வந்து நீங்க அங்கேயே உட்காந்துட்டீங்கன்னா உங்க ஸ்டாஃபோட மோரலும் ரிடியூஸ் ஆகும். என்னடா பாஸ் நம்பவே யா மாட்டேன். யா ஆமா ஆமா ஆஹ் அது ஆஹ் உண்மைதான். நம்ம பொறுப்பு வந்து கொடுத்துட்டு போய் நம்ம வெளியே போலாம், ம் சாப்பிட போலாம், எங்கேயாச்சும் நம்ம வேற ம் வேற கிளைண்ட் கொடுத்து பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் தேட போலாம். ம் கரெக்டான டைம் நம்ம திருப்பி வரலாம். ம் பிகாஸ் நீங்க வந்து ஃபுல்லா உட்காந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு சூழ்நிலை வருது, நீங்க அங்க உட்கார முடியாம போகுதுன்னா திடீர்னு நீங்க போனீங்கன்னா அப்பதான் தவறுங்களை நடக்கும். ஏன்னா இவங்க ஒன்னே இருந்ததே கிடையாது. ஆமா ஆமா ரொம்ப உங்களை யா நம்பி யா நம்பி இருந்திருக்காங்க. ம் எல்லாமே பாஸ் 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 பாஸ்ன்னு ம் they don't know how to handle by themselves. யா when it comes the day அந்த ஒரு நாள் வரத்த திடீர்னு உங்களால அங்க இருக்க முடியாம போச்சுன்னா அவங்க பேனிக் ஆயிருவாங்க. சோ இது ம் வந்து ஒரு பிராக்டிஸ் மாதிரி தான். இப்போ டெய்லி வந்து ம் சப்போஸ் வந்து இப்போ நான் வந்து முன்ன கடையில வந்து 12 ஹவர்ஸ் என்னோட ஆப்ரேஷன் ஹவர்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுவேன் நானு. ஐ யூஸ் டு குக் இந்த லஞ்ச் மெனு நான் குக் பண்ண மாட்டேன். என்னோட 2 பாய்ஸ் இருந்தாங்க, சூஸ் ஷெஃப், அவங்க பார்த்துக்குவாங்க. பிகாஸ் லஞ்ச் ம் மெனு வந்து வாஸ் நாட் காம்ப்ளிகேட்டட், சிம்பிள் செட் யா லஞ்ச் யா தான் செஞ்சோம். ம் டின்னர் மெனுக்கு தான் நான் திருப்பி வருவேன். லஞ்ச் நான் வீட்டுக்கு போயிடுவேன். நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு வருவேன். டின்னர் மெனு நான் ஃபுல்லா குக் பண்ணுவேன். அவங்க 2 பேரும் அசிஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் டின்னர் மெனு தான் காம்ப்ளிகேட்டடான மெனு. சோ அவங்க வந்து கொஞ்சம் சில டைம் வந்து ஒண்டியா யா விட்டுருப்பாங்க, யா விட்டுட்டு போவேன். அப்புறம் பிஸியா இல்லாத டேஸ்ல வந்து நைட்டும் நான் வரமாட்டேன். சம்டைம்ஸ் மேபி சம்டைம்ஸ் நான் ஆஃப்டர்நூன் வந்து நைட் வரமாட்டேன். நீங்க டின்னர் மெனு இன்னைக்கு நீங்க குக் பண்ணுங்க. பிகாஸ் ஐ நீட் them to learn how to handle the business when we are ம் not there. ஸோ as a owner வந்து யா நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த ட்ரஸ்ட் ஒன்ஸ் உங்களுக்கும் அந்த உங்க ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு நல்ல ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா இட் many people might not agree, but எனக்கு பொறுத்த வரைக்கும் I feel it will make your business better. You must make sure your staff யா 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 able to ம் handle the business even though you are not there. அதான் அதான் வந்து நீங்க ஃபுல்லா அங்கேயே உட்காந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, இவங்க அந்த என்ன பண்றாங்க. எம்பவரிங் வந்து கொடுத்தாகணும். நம்ம அந்த எம்பவரிங் கொடுக்கும்போது வந்து
ஆமா. நம்ம உட்கார்ந்துகிட்டு இவங்க என்ன பண்றாங்க, யா அவங்க யா என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லாம போணுச்சுன்னா, they also might not enjoy working there. ஆ. என்னலாம் உட்கார்ந்துகிட்டே இருக்காரு இந்த ஆமா, பாஸ் அந்த நம்மள மோட்டிவேஷன் குறைஞ்சிரும். மோட்டிவேஷன் குறைஞ்சிரும். கரெக்ட், கரெக்ட், ஆ. கரெக்ட். ஓகே, ஓகே. அதே அதே சமயத்துல அவங்க அதே சமயத்துல ஐ மீன் உள்ளே இல்லாம ரொம்ப வெளியும் ரொம்ப இருந்தா வந்து அது ஒரு மோட்டிவேஷன் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆமா. என்ன பாஸ் கிடைக்க வர மாட்டேது. அதான் பேலன்ஸா வச்சுக்கணும்ல. ஆமாமா. வெளியும் இல்ல இருக்கணும், உள்ள அது இருக்கணும். கரெக்ட்டா ஒரு ஆ. பேலன்ஸா இருக்கணும். நீங்க ம். அறவே போகாம இருந்தா கூட அது இன்னொரு பெரிய பிரச்சனை. யா 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 யா. நம்மளுக்கு தெரியாம கடைய மூடிட்டு இவங்க எங்கேயோ போயிருவாங்க. ஆ. ஆமா ஆமா ஆமா. ஆமா வரும்போது கடைய காணோம்னு அந்த ஒரு கடைய வழியில ஜோக் காணோம்னு. இருக்குமே. சோ ஐ மீன் அதான் ஜோக்ஸ் அசைட் யா யா. ஐ மீன் as a business owner I think it's quite important நம்ம வந்து ஃப்ரீடம் குடுக்கலாம். நம்ம ஸ்டாஃப் கிட்ட நம்ம ம். கணிசமான ஃப்ரீடம் குடுக்கலாம் டு ரன் தி யா பிசினஸ். யா. நீங்க சம்டைம்ஸ் வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு வெக்கேஷன் டைம் வருது. ஒரு 10-20 டேஸ் நீங்க ஆ வெக்கேஷன் ஆ. போறீங்க. இப்போ அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, அறவே தெரியலன்னா, ம். நீங்க 20 நாள் கடைய சாத்திட்டு போ முடியாது பாருங்க. நீங்க யா 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 யா. 20 டேஸ்லாம் ம். சாத்திட்டு போனா, யூ லூஸ் சோ மச் ஆஃப் மனி. எவ்வளவு பிசினஸ் போயிரும் உங்களுக்கு. யா கரெக்ட் 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 கரெக்ட். ஆ. ம் ம் சோ ம் ம் திஸ் ம். இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் வெரி குட் மெத்தட். நம்ம சொன்ன மாதிரி தான். இப்ப ம். யா யா. இல்ல நம்ம சொன்ன மாதிரி தான். இப்ப வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் குடுக்கணுமோ, கஸ்டமரோட ஃபீட்பேக் தேவை, கஸ்டமர் வந்து பாத்துக்கிற கரெக்ட்டான ஒரு அப்ரோச் குடுக்கணும் அப்படின்னு ம். சொன்னேன்ல. அதே சமயத்துல ஆ நம்ம கஸ்டமரோட நம்ம அசெட் வந்து நம்ம ஸ்டாஃப் தான். நம்ம கீழ வேலை செய்ற ஆளு. அவங்கள எவ்வளவுக்கு ஆமா. எவ்வளவு நல்லா பாத்துக்கிறோமோ, அது வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அந்த நம்ம கஸ்டமர் கரெக்ட். ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஐ மீன் சந்தோஷப்படுத்தினா போனஸ் அப்படிலாம் சொல்லல. என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அத வந்து கரெக்ட்டா செஞ்சு குடுத்துட்டா, அவங்க வந்து சந்தோஷமா ஒரு திருப்தியோட வேலை செய்வாங்க. அந்த மாதிரி வேலை செய்யும்போது, அடிப்படை விஷயம் அந்த வந்து ரொம்ப கஸ்டமர்ட்ட முக்கியம் அவங்க ப்ரோ. இந்த அணுகுற முறை ஸ்டாஃப் ரொம்ப சிறப்பா இருக்கும். ம். நான் வந்து படிச்சு ம். முடிச்ச காலங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் வென்ட் டு ரெஸ்டாரண்ட் அந்த அந்த கிச்சன்ல வந்து ஸ்டாஃப் யா. மீல் கிடையாது. ஸ்டாஃப் ஆ. மீல் கிடையாது. அண்ட் வந்து நீங்க ஒரு ஆ. கிச்சன்ல வேலை செய்யும்போது நீங்க ஸ்டாஃப் மீல் குடுக்கலன்னா, ஐ ஃபீல் இட்ஸ் வெரி கிச்சன்ல இருக்கும். எல்லாமே இருக்கு. ஆ. சமைச்சு குடுக்கலாமே உங்க ஸ்டாஃப்க்குன்னு. இது கூட ஆ. வந்து இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஆமாமா. பேசிக் அதான். ஒரு கிச்சன அந்த நீங்க எக்ஸ்பெக்ட் ம். பண்ண முடியாது. ஒரு ஹவர் பிரேக் எடுத்து வெளிய போயிட்டு சாப்பிட்டு திருப்பி வரதுக்கு. அ, இப்போ அ, இப்போ கிச்சன் அ, சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கிச்சன்ல வேலை செஞ்சீங்கன்னா, வி டோன்ட் அட்வைஸ் த செஃப்ஸ் டூ கோ அவுட். ஏன்னா, அங்க தான் அழுக்கு யூ டெண்ட் யா, டு கெட் யா. டர்ட்டி. நம்ம ம், ஃபுட் ம், ஹேண்டில் பண்ணிருக்கோம். வி ஹேவ் டு மெயின்டெயின் அ, ஹை கிளென்லினஸ். ஸோ ம். அதனால தான் நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து தே ஹேவ் ஸ்டாஃப் மீல். அவங்களே சமைச்சுட்டு அவங்களே சாப்பிடுவாங்க. ஆனா யா, யா. நான் வேலை செஞ்ச ம். ஒரு கடை வந்து தேர் வாஸ் நோ ஸ்டாஃப் மீல். நான் அந்த ஒரு ஹவர் பிரேக் குடுப்பாங்க. நான் வெளிய யா. போய் சாப்பிட்டு வருவேன். அ, ஆ அ, அ. இது வந்து மோரல் லோ ஆக்கி விடும். என்னடா நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை யா, யா. செய்றோம். ஆ ம். இது கூட நம்ம அங்க குடுக்க சாப்பிட முடியும்னா, அட் த சேம் யா. டைம் வந்து இப்போ நம்ம ஒரு ரீட்டெயில் கடையில வேலை செய்றோம்னு உதாரணத்துக்கு ஒரு ரீட்டெயில் கடையில ஒரு சட்டை விக்கிற ம், கடையில வேலை ம். செஞ்சா, உங்க ஸ்டாஃப்க்கு வந்து அ, ம். 10% டிஸ்கவுண்ட் இல்ல ஒரு 5% டிஸ்கவுண்ட் குடுங்க. அது தவறு கிடையாது. அவங்க அங்க வேலை செய்றாங்க. யா. அ, அ, அவங்க வேலை அ, செய்றாங்க. கீப் தெம் ஹேப்பி. ஓகே எனக்கும் ஆசையா இருக்கும் இந்த மாரி ம், சட்டைகள்லாம் போடுறதுக்கு. பட் இந்த வேலை வந்து ம். ஐ கேனாட் அஃபோர்ட். ஒரு 10% டிஸ்கவுண்ட் ஸ்டாஃப் பிரைஸ். யா. ம். ஸ்டாஃப் கரெக்ட், கரெக்ட், பிரைஸ்ன்னு கரெக்ட். ஒரு நாள் வந்து அந்த மாரி அந்த மீன் ஒரு பிரைஸ் போட்டு குடுக்கலாம். லைக் லாஸ்வெல்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, முன்ன பார்ட் டைம்ல வேலை செஞ்சேன் லாஸ்வெல்ல. அவங்க வந்து ம், உங்க ஆஃப் டேல நீங்க போனீங்கன்னா, யூ யூ வான்ட் ம். யூஸ் தி பார்க் அப்போ வந்து 50% ஆஃப் குடுப்பாங்க. ஆ கேக் ஆ பாருங்க. யாஹ் 50% இஸ் a வெரி பிக் அமௌண்ட். ஆ யா, யா. கரெக்ட், கரெக்ட். சோ கரெக்ட். அதே சமயத்துல நீங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சோசியல் மீடியால சொல்றேன். இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒரு கிரைசிஸ் பார்க்குறோம். இப்ப நம்ம ஸ்டாஃப் வந்து எவ்வளவுக்கு நல்லா பார்த்துக்கிறோமோ, அப்ப வந்து அவங்களே நம்மளுக்கு வந்து இந்த கடைய வந்து நம்ம செய்ற வியாபாரத்த வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. சோ அவங்க ஹேப்பியா இப்ப நெறைய நீங்க வீடியோஸ் கூட பார்த்திருப்பீங்க. இவங்க கடையில வேலை செஞ்சு ஒரு வீடியோஸ் எடுத்து, அப்ப இடையில கூட ஒரு கிளினிக்கோட வீடியோல பார்த்தேன். அவங்க டான்ஸ் ஆடிட்டு, அவங்க ஹேப்பியா வேலை செஞ்சு அந்த கிளினிக் வந்து ப்ரமோட் பண்றாங்க. சோ அவங்க வந்து அங்க ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த அந்த ஆமா. அந்த வேலை செய்ற இடத்துல தான் கன்டென்ட் கிரியேட் பண்றாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே சமயத்துல அவங்க அந்த பிராண்ட் வந்து பிராண்டிங் பண்றாங்க. அந்த அவங்க வேலை செய்ற இடத்த வந்து பிராண்டிங் பண்றாங்க. ஸோ அது வந்து எதனால ஸ்டாஃப் வந்து அந்த பாஸ் வந்து நல்லா பார்த்துக்கிறதுனால, இவங்க வந்து ம். இது வில்லிங் டு பிராண்ட் ஓகே. ஆ
I want to ask you ஒரு ஸோ அந்த கொஸ்டின் கேட்கலான்னு ம் கேட்கலான்னு இருக்கேன் உங்ககிட்ட. யா நீங்க சொன்னீங்க ஒரு ஓகே கஸ்டமருக்கும் ஒரு ஓனருக்கும் ஒரு கிரைசிஸ் நடக்குது. இப்போ ஒரு ஒரு ஃபீட்பேக் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஓனர், நான் தான் உங்க கஸ்டமர். ம் இப்போ நான் உங்க உங்க பிசினஸ்ல ஒர்க்கிங் பண்ணிட்டு எனக்கு ஹாப்பி இல்லாம நான் வெளியே போறேன், நான் உங்களுக்கு ஒரு பேட் ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். நீங்க ம் சொன்னீங்க நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க. ம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு யூ வில் கம் பேக் டு மீ. ஓகே, இது நடக்கும்போது என்ன பெஸ்ட் டைம் ஃப்ரேம்? இது எவ்வளவு நேரம் நீங்க எடுத்து செய்யலாம் இந்த விஷயம்? நீங்க இது ரொம்ப நேரம் எடுத்து செய்யணுமா, இல்ல நீங்க டக்குன்னு எடுத்து செய்யறது பெட்டர் நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ ஓகே கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இப்போ மாஸ்டர் தியோரி நிறைய தியோரிலாம் இருக்கு அந்த கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா விதின் 48 hours யூ நீட் டு ஏபிள் டு ரெஸ்பாண்ட் டு யோர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொன்னா வந்து இப்போ ஒரு கஸ்டமர் ஐ மீன் பப்ளிக் கவர்மெண்ட் அண்ட் மீடியா. ஸோ நம்ம ம். ரெஸ்பாண்ட் கொடுத்தோம் 48 hours. ஸோ விதின் 2 days ஸோ அந்த இது கொடுத்தோம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் செய்யணுமோ அது வந்து அது வந்து அந்த அந்த வியாபாரத்துக்கு நல்லது. ஸோ கரெக்ட் ஒன்று கரெக்ட் வந்து கரெக்ட். இந்த 2 days டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த பீரியட் இருக்குல்ல டூ ம். டேஸ்ல வந்து இந்த சோசியல் மீடியால வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு பரவலா போகுது ஒரு தப்பான விஷயமே போகுது நினைச்சுக்கோங்க உங்க கடையை பத்தி. ஸோ ஓகே. அது வந்து மோனிட்டர் வந்து கரெக்டா பண்ணணும். என்ன ம். மாதிரி காமெண்ட் வருது, யார் யார் காமெண்ட் பண்றா, எப்படிப்பட்ட காமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அது வந்து ஒரு அது வந்து ரொம்ப கவனிக்கணும். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா. அதான் சொல்லுவேன் இந்த கிரைசிஸ் நடக்கும்போது சில பேர் வந்து கிரைசிஸ் நடந்தா ஐயோ போச்சே அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த உண்மையான இந்த கம்யூனிகேஷன் வாய்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு சரி ஓகே நடந்துருச்சு இது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஸோ இதுல இருந்து எப்படி நான் மீண்டு வரணும். ஸோ இந்த இந்த ம். டைம் நம்ம எடுத்துக்கிறோம்ல அப்போ அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் ஐ மீன் அது ஒரு 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 என்ன சொல்லுங்க நுணுக்கமா கவனிக்கல. அது வந்து அந்த மானிட்டர் பண்ற விதம் யார் யார் ம். காமெண்ட் பண்றா நம்ம உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ ஒன்று பேசுறாங்கன்னா ஓகே இப்போ பேசி அந்த கஸ்டமர் பேசி அந்த கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணி இவங்க எப்படியாச்சும் நம்ம வந்து கவுண்டர் பண்ணினோம் இவங்க இறக்கிடணும் அப்படின்னு பார்க்காம என்ன காமெண்ட் கொடுக்குறாங்க என்ன மாதிரி சூழ்நிலை கொடுக்குறாங்க எதனால அப்படி கொடுத்துருக்காங்க எதனால இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு நம்ம சைடு என்ன தப்பு இருக்கு அவங்க சைடு என்ன தப்பு இருக்கு இதெல்லாம் ஃபுல்லா நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இந்த காமெண்ட் நம்ம கரெக்டா காமான ஒரு ஒரு வயசுல நம்ம ஏற்கனவே நம்ம போன வாட்டி பேசுன மாதிரி ஒரு நடிகர் வந்து அவரு கொடுத்த விதம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த மெடிசன் நடிகர் அவர் எஸ் கொடுத்த எஸ் எஸ். விதம் வந்து கரெக்ட் அது கரெக்ட் கரெக்ட். வைரல் இருந்துச்சுல அதே மாதிரிதான் இவங்க வந்து கரெக்டான வகையில ஸ்மூத்தான வகையில "Okay, இந்த பிரச்சனைக்கு தான் காரணம் சரி, இந்த பிரச்சனையை நாங்க அப்ரோஜைஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கு என்ன நினைச்சிட்டோம் நாங்க தரோம். ஸோ அதுக்குன்னு வந்து ஓவர் ப்ராமிஸும் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா ஓவர் ப்ராமிஸ் ஆமா பண்ணிட்டா ஆமா. வந்து எல்லா கரெக்ட் கரெக்ட் தப்பும் நம்ம கரெக்ட். மேல வந்துடும். எல்லா தப்பும் நம்ம மேல வந்துடும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன் அந்த கரெக்டா ஒரு ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு ஆள் ஆத்திரமா வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆஹ் ஒரு ஒரு வருஷம் ஆத்திரமா இருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸோ ஒரு ஆமா விஷயம் நடக்குதுன்னா ஒரு நாளைக்கு 2 நாள் அந்த ஆத்திரம் அவ்வளவு தான் இருக்கும். ஆமா. ஸோ அந்த ஆத்திரம் வந்து அந்த ஆத்திரத்தை அவங்க ஒரு காமெண்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சில சமயத்துல இந்த இந்த காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில பேர் வந்து வீடியோ பார்க்கறத தவிர்த்து அது என்னென்ன காமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வேணும்னுக்கு ஏதாச்சும் ப்ரொவோக் பண்ணுவாங்க இன்னும் ஏற்றி விடுறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம படிச்ச வந்து இது எப்படி நம்ம ரிப்ளை பண்ணணும் கரெக்டான விஷயம் இருக்கும். அப்ப நமக்கு சரியான ஐடியா வரல அப்படின்னா வந்து நமக்கு தெரிஞ்ச யாராச்சும் நம்ம இந்த ஐடியா தான் நான் பாய்க்க போறேன் இது எப்படி இருக்கு ஒரு ஃபீட்பேக் கேட்டுட்டு நம்ம ஃபீட்பேக் அந்த அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அதே சமயத்தில் வந்து நம்ம நம்மளோட கடையை நம்ம வியாபாரத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். Correct. ஆனா ஆஹ் ரெஸ்பாண்ட் பண்ற விதமும் இருக்கு மிஸ் மணிமாறன். இப்போ என்னோட அட்வைஸ் ஆஹ் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க ஒருத்தருக்கு ஹி ஆல்வேஸ் டோல் மீ டு என்னோட மென்டர் யூஸ் டு டெல் மீ நாட் டு டெக்ஸ்ட் ம் your customers if there's an சரி issue. யா இந்த மெசேஜிங்லாம் ம் பார்க்காதீங்க. எஸ்பெஷலி இந்த டெம்ப்ளேட் ரிப்ளை, ஒரு யா யா டெம்ப்ளேட் மாதிரி ஒரு ரிப்ளை இருக்குமே, இல்ல சேட் ஜிபிடி இருக்க ரிப்ளை. இப்போ ம் உள்ளவங்க ம் எவ்ரிபடி ஹேஸ் அக்சஸ் டு ஏஐ. அவங்களுக்கு யா தெரியும் யா யா ஏஐ யா யா ரிப்ளை கரெக்ட் எப்படி கரெக்ட் வருது. The best way is to always call your customer and explain. So if you feel யா that I'm too important, I cannot call you. ம் நான் ஒரு மெசேஜ் தான் ம் அனுப்புறேன். நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ம் நினைக்கிறேன். That means you don't really love your business or you don't ம் really respect your யா customer. ம் கஸ்டமர்ஸ் என்ன கரெக்ட் கரெக்ட் எதிர்பார்க்கறாங்கன்னா ப்ளீஸ் கால் மீ பேக். கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ம் சுச்சுவேஷன் என்னன்னு. நீங்க ஒரு டெக்ஸ்ட் ம் மட்டும் மொட்டையா அனுப்பிட்டீங்கன்னா ஐ ஃபீல் இட்ஸ் a bit rude. ஸோ ம் ஆனா சம்டைம்ஸ் ம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. மேபி ஒரு 20-30 பேருக்கு ம் நம்ம சொல்ல வேண்டிய நிலைமையில வந்துச்சுன்னா we can't keep ஆமா ஆமா calling அதான் everybody. அதான் ஆஹ் யா யா அத யா ஒரு டெம்ப்ளேட் ரிப்ளை வச்சுட்டு நம்ம ரிப்ளை பண்ணாம இல்ல ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு ஆ ஒரு ஹியூமனா நம்ம ரிப்ளை பண்ணோம்.
ஒரு ஹியூமனா எப்படி கஸ்டமருக்கு தெரியும். ஓகே, சின்சியரா இருக்காங்க, ம், அவங்க இது பண்ணிட்டு ம், இருக்காங்க, சின்சியரா இருக்காங்கன்னு. ஸோ பெட்டர் டு டு டூ தட். இது வந்து அந்த டெம்ப்ளேட் ரிப்ளை, ஏஐ ரிப்ளை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர் ம். எனக்கு கேட்டீங்கன்னா, டு டு So, அவாய்ட். இதுல எனக்கு இன்னொன்னு என்ன இப்போ புரியுதுன்னா, சரி, இப்ப வந்து நம்ம கஸ்டமர் டைரக்டா கால் பண்ணி பேசல. சோ அப்ப ஓகே, வந்து இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட நான் பாத்துக்கலாம். இப்ப வந்து ஒரு கிரைசிஸ் வந்துருச்சு, இந்த கஸ்டமர் வந்து தப்பு இருக்கு, இந்த கஸ்டமர் வைரல் ஆகிட்டேன், இந்த கஸ்டமரை பர்சனலா பேசும்போது ஒண்ணு வந்து நான் ஏற்கனவே அந்த கம்யூனிகேஷன் மெத்தட் சொன்ன மாதிரி அந்த ஓவரால் கம்யூனிகேஷன் வந்து அந்த டோன் அந்த போன்ல பேசும்போது எக்ஸ்பிரஷன் பார்க்க முடியாது. ஆனா அந்த டோன் இந்த ஆமா, டீச் இருக்குல்ல, நம்ம எவ்வளவு ஆமா, காமா பேசுறோம் அந்த கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ கரெக்ட், இது கரெக்ட், பயன்படுத்தி இந்த கஸ்டமரே நம்மளுக்கு ப்ரோமோட் பண்றதா நம்ம மாத்திக்கலாம். சோ கரெக்ட். இந்த அடுத்தது பிகாஸ் வந்து இந்த கஸ்டமர் வந்து ஒரு இவரு ஒரு ப்ரோமோட் பண்றது. ஆமா. பிகாஸ் ஒரு டெக்ஸ்ட்ல வந்து வி கேனாட் ஷோ அவர் டோன். ஒரு டெக்ஸ்ட் மெசேஜா, ஒரு இமெயில் ரிப்ளை யா வி யா கேனாட் ஷோ அவர் டோன். அதுல வந்து நம்ம எம்பத்தியா ம் இல்ல நம்ம சின்சியரா யா இருக்குமா, அந்த டோன் இருக்காது. அது ம் வெறும் வேர்ட்ஸ் தான். இதே ம் நம்ம ப ம் பேசுற முறையில நம்ம செஞ்சோம்னா, வி கேன் நம்ம பாடி லாங்குவேஜும் சரி, நம்ம வாய்ஸும் சரி, நம்ம எல்லாம் யா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பேசுவோம். தென் கஸ்டமர் நோஸ் ஓகே இவங்க வந்து சின்சியரா தான் ம் இருக்காங்க. தே வாண்ட் டு ஆ, ஆ, அவாய்ட். ஆ. கண்டிப்பா இது நம்மலாம் முன்னுக்கு நம்ம சரி நம்ம சில சமயத்துல அவங்களே கில்ட்டி ஆகி நம்ம பெரிய எஸ். தப்பு செஞ்சிட்டோம் போல இந்த இவங்க இவ்வளவு நாளா அதை வந்து யார் செஞ்சிருக்கோம் கரெக்ட், கரெக்ட், சொல்லிட்டு கரெக்ட், அவங்களே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கரெக்ட். வேர்ட் ஆஃப் மவுத் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை பத்தி. கரெக்ட். சோ அதனால தான் லைக் யூ சி அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல அந்த இஷ்யூ, அந்த அந்த மட்டன் கறி அந்த 35 ரிங்கெட் யா இஷ்யூ. ம், இது வந்து could have been யா solved if இல்ல 2 35 பேரும். இல்ல அதை விட கூட சரி. ஓகே, இது நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இவங்க 2 யா பேரும் யா யா பேசியிருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியா ம் வரைக்கும் யா போய் யா யா எவ்வளவு பெரிய பர்சனலா பிரச்சனை. யா 2 பேரும் வந்து ம் அவமானப்படுற நிலைமையில இருக்காங்க. லைக் ஐ ஃபீல் 2 பேர் ம் சைட்லயும் ம் ரொம்ப ம் மிஸ்டேக் இருக்கு. இந்த யா யா ம் பையர் கூட ஒரு மிஸ்டேக் இருக்கு, செல்லர் கூட மிஸ்டேக் இருக்கு. 2 சைட்ல ம் தவறுங்க இருக்கு. ஆனா யா யா இது எஸ்கலேட் பண்ணி சோசியல் மீடியா போயிட்டு எவ்வளவு பெரிய ஒரு ம் பிரச்சனை ம் வர்றதுக்கு காரணம் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் நாட் ரியலி அ வெரி குட் ம் மெத்தட். எல்லாமே வந்து யா யா சோசியல் மீடியால வைக்கக்கூடாது பாருங்க. எல்லா விஷயத்துலயும் சரி. ம் ம் இப்போ இப்போ பாருங்க, ஐ கிவ் ஒன் எக்ஸாம்பிள். இடையில வந்து ஒரு 3 இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க KFC சாப்பிட்டு ம் சோறுல வந்து வெறும் எலும்பு போட்டு போயிட்டு ஒரு ஆ யா ஹோம்லெஸ் யா பார்த்தேன் நானு. எல்லாமே யூ சி ஆ அவங்க வந்து அவங்க த ரீசன் தே டிட் தட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஆக்சுவலி அவங்க எடுத்த யா காரணம் வந்து இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அவேர்னஸ் வீடியோ செய்யலாம்னு இருந்தாங்க. திஸ் இஸ் as per as ஓ their ஓகே. ஸ்டேட்மெண்ட். அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆ பரிகாரமா they wanted to do an awareness video. ம் ஆனா அது வேற மூலியமா ப்ரொஜெக்ட் பண்ணிருச்சு. ம் And ம் ம் சோ apparently the ம் video was only online for 5 minutes. ஆனா அதுக்குள்ள யாரோ டவுன்லோட் பண்ணி ம் வச்சுட்டாங்க அந்த வீடியோவ. ஆ ஆ ஆ அவங்க அதுக்குள்ள டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாங்க. And இன்னைக்கு the Malaysian Cyber Council is actually investigating this case, and these யா 3 யா எம்சிஎம்சி influencers, ஆமாமா யா this MCMC is investigating the case. Uh, it, it, they possibly are going to face jail time, you know. See, most probably ம் அவங்களுக்கு ஒரு ஃபைன் இல்ல ஜெயில் டைம் கிடைக்கும். இது வந்து யா ஜஸ்ட் யா பிகாஸ் ஒரு சிம்பிள் விஷயம் வந்து சோசியல் மீடியால போய் போட்டு தேவையில்லாத விஷயமா பெருசா ஆக்கிட்டாங்க. இதுதான் நானும் ம் சொல்றேன். கடைங்க பிசினஸ்லயும் சரி. சம்டைம்ஸ் வந்து ஒரு பிசினஸ் நம்ம அவமானப்படுறதுக்கு, இல்ல ஒரு பிசினஸ்க்கு வந்து ம் குற்றம்னு சொல்றதுக்கு நம்ம யா சோசியல் மீடியால வச்சு அது பின்விளைவுகள் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. அந்த ம் போன பின்னால வந்து யாரு இருக்குன்னு நமக்கு தெரியும். அங்க ஒரு குடும்பம் இருக்கும், புள்ளைங்க இருக்கும். யா ஆ ஒரு ஃபேமிலிய நம்பி அந்த பிசினஸ்ல இருப்பாங்க. சோ இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. அவங்க சைடுல நீங்க இருந்து வேலை செய்யுங்க. ஆஃப் கோர்ஸ் சில ம் விஷயம் வந்து லைக் ரொம்ப ஓவரா போனா தென் எஸ் நீங்க வந்து சொல்லலாம் மக்கள்கிட்ட. ஆமாமா ஓகே. அதான் ஆனா ரொம்ப சிறு விஷயம்ல வந்து ஐ திங்க் பட்டுன்னு நம்ம சோசியல் மீடியால எடுத்து போன அவசியமே கிடையாது. ம் ஏன்னா இதெல்லாம் அது அவாய்ட் பண்ணு. ஒவ்வொருத்தரோட ஏன்னா எல்லாத்தோட பெர்செப்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கு. இப்ப வந்து எனக்கு 9ன்னு தெரியும் நம்பர் வந்து உங்களுக்கு 6ன்னு தெரியும்னா சோ அந்த ஆமா. பெர்செப்ஷன் வந்து எல்லாத்துக்கும் வேற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம கரெக்ட், போறோம்னா மத்தவங்களோட பெர்செப்ஷன் எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சு கரெக்டா பண்ணோம். இதே சமயத்துல கரெக்ட். வந்து இன்னொரு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சரி, நீங்க ஏர் ஷோ நீங்க பார்த்தா இப்ப இடையில வாயில இருந்துச்சு அந்த காவடி ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே. ஏர் எஃப்எம் டிஜிஸ்ல வந்து காவடி ஆத்துல ஏறமா ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து காமெண்ட் பண்ணாங்க. இது வந்து நீங்க இந்தியன்ஸை பூலி பண்றீங்க, இந்தியன்ஸோட தெய்வத்தை வந்து நீங்க ரொம்ப ம்ஹ்ம். தவறா கேலி பண்றீங்க அப்படின்னு ஒரு வைரல் ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஃபைன் பண்ணி அவங்கள அந்த அந்த ஏர்எஃப்எம் விட்டு வெளியாக்கி என்ன வார்த்தைக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிலாம் போனுச்சு. ஆனா உண்மை கதை என்னன்னா அவங்க காவடி செய்யல அப்படின்னு சொன்னாங்க. காவடி செய்யல, அது ஒரு பாக்ஸர் வந்து அவங்க பாக்ஸரோட மிமிக் பண்ணி அந்த மாதிரி செஞ்சிருக்காரு. ஸோ ம். ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இவர் வெளியேட்டாரு.
ஸோ இவர் ஏற்கனவே ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான ஆள் தான். அதுக்கப்புறம் அவரோட வீடியோ நிறைய வந்துச்சு பாத்தீங்கன்னா, அவரு செய்யற நல்லது, அவரு ஒரு சரியான ரொம்ப ஜோவியலான டைப்பாங்க. அந்த ஏர் ஆஃப்டர்னா ரொம்ப ஜோவியலான டைப்பாங்க. அந்த கேள்வி பண்ணவரு. ஓகே. அவரு ஈவன் அந்த கிளீனர்ஸ கூடயும் அவரு போய் சும்மா அவரு கேளிக்கை பண்றது, ரொம்ப சகஜமா பேசுறது, அதெல்லாம் வந்து எடுத்து போட்டாங்க. பாத்தீங்களா, ஒண்ணு வந்து இவர் இந்த விஷயம் செஞ்சோனே தவறா போச்சு. சில பேர் வந்து மீன் கரெக்டா போடாதனால, கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணாதனால தவறா அந்த விஷயம் போச்சு. ஆனா இதையும் அவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி, அவர் ஒண்ணு அவர அந்த செல்ஃப் வந்து பிராண்டிங் பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து நம்ம அந்த சோசியல் மீடியா வந்து நம்ம சரியான முறையில வந்து பாய்க்கணும். ஐ மீன் மத்தவங்க பெர்செப்ஷன் எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க கரெக்ட், வந்து அதை கரெக்ட், எப்படி பார்ப்பாங்க? அப்படிலாம் பார்த்து நம்ம யோசிச்சு நம்ம ஒண்ணு போட்டோம்னா, கண்டிப்பா நம்ம சிறப்பா வரலாம். கரெக்ட். அதான் சொல்றேன் வந்து, ஒரு விஷயம் வந்து நீங்க சோசியல் மீடியா போடுறதுக்கு முன்னாடி வந்து 1க்கு 10 வாட்டி உங்க சைட்ல இருந்து வச்சுட்டு யோசிச்சுட்டு, ம். அவங்க சைட்ல இருந்து வச்சுட்டு யோசிச்சுட்டு தான் நீங்க போடணும். பிகாஸ் வந்து ஒரு வாட்டி நீங்க யா. போட்டீங்கன்னா போட்டது தான். அது வெளிய ஆவாது. இட்ஸ் அவ்வளவுதான். தேர் ஃபாரெவர். ஆ. யா, யா. இதுதான் சோசியல் மீடியா. அது வந்து அங்க தான் இருக்கும். இதுக்கு மேல போகாது. நெறைய ம். நெறைய ம். பிசினஸ் அ ஃபால்ஸான ரிவ்யூனால ஐ மீன் நான் ம். யாரும் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. பட் ஐ அம் சேயிங் தட் நெறைய பிசினஸஸ் ஹேவ் லாஸ். இன்னைக்கு லாஸா போன காரணம் வந்து சில பேருக்கு சோசியல் பொறாமையிலே மீடியா. சேர்ந்து, பொறாமையிலே வந்து ம். பேட் ரிவ்யூ போடுறது. சம்டைம்ஸ் வந்து உண்மையான ம். விஷயம் கூட போடாம இருப்பாங்க. நெறைய நெறைய ம். இருக்கு. எல்லாம் யாரு நம்புவாங்கன்னா, எல்லாமே கஸ்டமர் தான் நம்புவாங்க. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் யா. நான் குடுக்குறேன். ஆ ம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தமிழ் சாப்பாடு கடை வச்சிருக்காங்க இங்க ம். எங்க வீட்டுக்கு அடுத்து. அவரு இடையில வந்து என்கிட்ட சொன்னாரு. அவரு வந்து ஆட்டிறைச்சி சாப்பாடு வந்து 18 வெள்ளிக்கு விக்கிறாங்க. ஆட்டிறைச்சி சாப்பாடு யா. 18 வெள்ளிக்கு விக்கிறாங்க. ஆ ஒருத்தர் வந்து வாங்கும்போது 18 வெள்ளி கட்டும்போது ரொம்ப சத்தம் போட்டாரு. என்ன ஒரு கிலோவே 28 வெள்ளி, 30 வெள்ளி தான். நீ வந்து ஒரு மங்கு யா. ஆட்டிறைச்சிக்கு வந்து 18 வெள்ளி. ஆனா, ஆ. நீங்க வந்து அட் த சேம் டைம் நீங்க அந்த அந்த பிசினஸ் ஓனர் ஷூல நீங்க வச்சு பாருங்க. நீங்க வெறும் அந்த யா. யா. ஆட்டிறைச்சியோட ரா காஸ்ட் தான் நீங்க கணக்கு பண்றீங்க. வாட் அபௌட் தி குக்கிங்? ஆ. ஆ. யா, யா. அந்த சமைக்கிறதுக்கு எவ்வளவு ஜாமான் ரம்பாலாம். வைக்கணும். அது லேபர் காஸ்ட் இருக்கு ம். சமைக்கிறதும்போது. கேஸ், ம். ஐ மீன் ம். உங்க அடுப்பு, உங்களோட தூளு, உங்களோட அந்த பட்டை, கிராம்பு, சயூரு அது சமைக்கிற அந்த டைம், அந்த எஃபர்ட் அதெல்லாம் போட்டு தான் அந்த பிரைஸ் வருது. நம்ம யா, ஈஸியா யா. சொல்லலாம் பாருங்க. விலையா இருக்கு, உங்க கடையில விலையா இருக்கு சாப்பாடு, ம். இது மாரி விலையா ம். விக்காதீங்க. நம்ம ஈஸியா சொல்லிர்லாம். ஆனா அதுக்கு பின்னால நம்ம அது ஆஸ் அ ஓனர் நம்ம எவ்வளவு செலவு பண்ணிட்டு அது நம்ம செய்றோம்னு யா. நம்மளுக்கு தான் தெரியும். சோ கண்டிப்பா, நான் கண்டிப்பா. என்ன சொல்ல வரேன், ஐம் நாட் பிக்கிங் எனி சைட். நான் வந்து யாருமே பிக் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நம்ம வந்து எடுத்து ஆன்லைன்ல பதிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா நம்ம யா. எப்படி ம். ஓகே. அப்போ கூட உங்களுக்கு சரின்னு தோணுதா, தென் யூ புட். அது வந்து உங்களோட ரைட்ஸ். யாருமே வந்து ம். நோபடி கேன் யா, ஸ்டாப். யா, யா. ஆ அது வந்து உங்களோட ரைட்ஸ். பட் யோசிச்சுட்டு போடுங்க. யா. எஸ்பெஷலி ம். ம். வித்தின் அவர் கம்யூனிட்டி. நம்ம அப்லிஃப்ட் பண்ணணும். நம்ம கம்யூனிட்டி தான் நம்மள யா, யா. அப்லிஃப்ட் பண்ணணும். ம். ம். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா, நானும் நல்லா இருப்பேன். நம்ம கம்யூனிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம கண்டிப்பா, கம்யூனிட்டி கண்டிப்பா. ரொம்ப யாஹ். அது சோ முக்கியமா இருக்கு. ஏன்னா வந்து பிஃபோர் நம்ம பிசினஸ் செய்யும்போது வந்து நம்ம ஒரு 90% வந்து நம்பால தான் நம்ம நம்பி நம்ம பிசினஸ் செய்யறோம். அது என்ன ஆமா. பிசினஸ் சிறு தொழிலா இருக்கும், பெரிய தொழிலா இருக்கும். முக்கியமா வந்து நம்பால தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சில கரெக்ட், பேர் கரெக்ட். குறை சொல்ற இருந்தாலும் கூடயும், அதுல நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அங்க வந்து மின்னுக்கு நிக்கிறது வந்து நம்பால தான் இருப்பாங்க. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். சோ ஐ திங்க் திஸ் இஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கா ஒரு நாலேட்ஜ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும். பிஃபோர் யூ ஆல் டூ எனிதிங் ம். அந்த கிரைசிஸ் வரக்கு முன்னாடி திங்க் யா, யா. 2 ம். சைடு ஆஸ் ஓனர், ஆஸ் அ பையர் 2 சைடுலயும் யோசிச்சு பாருங்க. யா. நீங்களும் உங்க ம். கஸ்டமர ஏசுறதுக்கு முன்னாடி வந்து நீங்க உங்க கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க. அவங்க மேபி லோ இன்கம் ம். கேட்டகரில இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு யா, மேபி யா, அந்த யா. 20 தான் இருந்திருக்கும். ம். சோ எல்லா சைட்லயும் ம். எவ்ரிஒன் நீட்ஸ் டு டூ ம். ப்ராப்பர் டிசிஷன். எஸ்பெஷலி பிசினஸ் யா. ஓனர்ஸ் நீங்க நெறைய ம். எல்லா அ அ எல்லாவோட ஃபீலிங்ஸும் அது இருக்கிற யா. நாட்டோட நிலைமை எல்லாமே ம். கான்சிடரேஷன் எடுத்து தான் யூ ஆல் டூ பிசினஸ். ஒரு யா, வேலைய யா, பண்ணுங்க. யா. நாட்டோட நிலைமை வந்து அவன் எக்கனாமி இஸ் நாட் அஸ் ம். ஹை யா, அஸ் யா. சப்போஸ் டு பி. யா, ஆ யா. இஃப் எல்லாமே கஷ்டப்படுற காலத்துல தான் இருக்காங்க. அது வந்து நம்ம எஸ் ஒரு 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 லெசனா எடுத்துட்டு அண்ட் வி ஹேவ் டு டூ அவர் பிரைசிங் பண்ணணும். So I ம். think let's end it here. Before we end, I want to ask யா, யா. anybody who's in the group here we chat with us and Facebookல பாக்குறவங்களுக்கு யாராச்சும் anyone who has any questions? Anyone got any questions you all want to ask? The Dana, Miss Shalini இருக்காங்க. யாராச்சும் any questions you want to ask on Facebook? If you all have any questions, நீங்க கமெண்ட்ல போடலாம். நாங்க கமெண்ட் மூலியமா பார்க்கலாம். Any questions, guys?
ஓகே, பார்ப்போம். யாராச்சும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஐ திங்க் யோசிக்கிறாங்க போல. யோசிக்கிறாங்க. ஆனா வந்து ஓகே, நம்ம முடிக்க அந்த சோசியல் மீடியா கிரைசிஸ் பத்தி என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு பிசினஸ் வந்து நம்ம மாடல் எவ்வளவு முக்கியமோ, அந்த பிளானிங் அந்த அந்த ஹோல் ப்ராசஸ் எவ்வளவு முக்கியம், ஃபைனான்ஸ் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி தான் அந்த கிரைசிஸ் முக்கியம். ஸோ கிரைசிஸ் Correct. வந்து 3 வகையா பிரிச்சுக்க வேண்டியதுதான். ப்ரீ கிரைசிஸ், டியூரிங் கிரைசிஸ், போஸ்ட் கிரைசிஸ். இந்த 3 வந்து கரெக்டா பிளான் பண்ணிட்டா இந்த மாதிரியான விஷயம் ஒரு கிரைசிஸ் சோசியல் மீடியா நடக்கும்போது அதை எப்படி இருந்து தவிர்க்கலாம், அதை எப்படி ப்ரொமோஷனா மாத்தலாம் வந்து கண்டிப்பா சிறப்பான வழி கிடைக்கும். கண்டிப்பா. Okay, I think there's no questions, so we can end live here. Yeah. Mr. Okay, Mani sir. was very nice, nice chat. Yeah. இன்னைக்கு உங்க கூட நல்லா பேசணும். குறிப்பா வந்து ஒரு ஒரு பெரிய ஆமாமா. ஆர்டிஸ்ட் பத்தியும் நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு. அவரு பார்த்தாருன்னா ரொம்ப ஆமாமா. கடுப்பாயிரு. அதான். நம்மள வைரல் ஆக்கிற பாரு. அப்புறம் நம்மளும் வைரல் ஆக்கி நம்மளும் விட்டுருவாங்க. வைரல் ஏன்னா அவர் ஆயிருப்போம். எல்லார்கிட்டயும் போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு வேற இப்ப. ஆமாமா. அதான். But I feel that அதான். ஆனா if he கண்டிப்பா இங்க யா அவர் கண்டிப்பா ரீஸ்ட்ரக்சரைஸ் பார்த்து பண்ணி உங்களுக்கு நெறைய அவர் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம் பில்ட் கிடைச்சிருக்கும். பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. யா. கண்டிப்பா இத பார்த்து உங்களுக்குலாம் நெறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் தேங்க்யூ. ஆமா, கிடைச்சிருக்கும். ஆமா. அப்படி பாக்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு யாராச்சும் சில கேள்விகள் அப்படி இங்க கேட்க முடியாம, திடீர்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா, கண்டிப்பா எங்களுக்கு இங்க கான்டாக்ட் தொடர்பு பண்ணலாம். கொள்ளலாம். ஆமா. அந்த Facebook மூலியமா. கனெக்ட் ம். பண்ணலாம். ஸோ யா. தேங்க் யூ மிஸ்டர் மணி ஃபார் தட். தேங்க் யூ சுரேன். ஓகே, ஸோ மக்களே, அடுத்த வாரம் இதே நேரம் இதே இடத்துல நம்ம திருப்பி சந்திப்போம். வேற டாபிக்கோட, வேற ஸ்பீக்கர்ஸோட. யா. we will meet again next week. ப்ளீஸ் ஓகே. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த போஸ்டிங் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெனிஃபிட் பண்றவங்க மேபி இன்னும் நீங்க ஷேர் பண்ற இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு மேபி பெனிஃபிட் இல்லாம இருக்கலாம், மற்றவங்களுக்கு மேபி பெனிஃபிட்டா இருக்கும். எஸ்பெஷலி தோஸ் ஹூ இல்ல அது இங்க ஷேர் பண்றதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். இது வந்து இன்னும் கண்டிப்பா ஷேர் பண்ணாங்கன்னா பார்த்துட்டு தான் ஷேர் பண்ணுவாங்க. இது மூலமா சின்ன ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, கரெக்ட். நம்மளும் we are also not to say perfect business people, but நம்மளுக்கு correct. proper training இருக்கு and experience in the business. So நம்ம experience படிக்கிற மாதிரி தான் நம்ம பேசணும் தவிர we are not to say perfect in the business. So ஆமா, so thank you எல்லாமே